குட் ஆஃப்டர்நூன். நவீன வரலாறு. நவீன வரலாறு நவீன வரலாறுல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அப்ரைசிங் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அப்படி சொல்லலாம். இந்த சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இந்த சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அப்ரைசிங் அப்படின்னு என்ன? எழுச்சி. சரியா? என்ன சொல்லலாம்? அப்ரைசிங். இல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா? ரைட். அப்புறம் என்ன? ரிவோல்ட், புரட்சி. இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. எழுச்சி. சரியா? ரெசிஸ்டன்ஸ்னா எதிர்ப்பு, ரிவோல்ட்னா புரட்சி. சரியா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தானா? சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும்ல, வேற வேற பேர்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சது சொல்லுங்க அஜித், கட்டுன்னு சொல்லணும். எழுச்சினா ஆரம்ப காலத்துல, எதிர்ப்புனா இடைக்காலத்துல, ரிவோல்ட்னா வருங்காலத்துலயா? என்ன வரும்? சி, ரிவோல்ட் அப்படின்னாலே, புரட்சி அப்படின்னாலே எதையாவது ஒண்ணு மாத்துறதுக்கு பேர் தான் புரட்சி. யூ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங். எதையாவது ஒண்ணு மாத்தணும். சோ ஒருத்தவங்க போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம அதை புரட்சின்னு சொல்லலாம். சரியா? ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் என்ன பண்றேன்? எதிர்க்கிறேன். அது ரெசிஸ்ட் பண்றேன். புரியுதா? பெட்ரோல் விலை ஏறுது, அதுக்காக பெட்ரோல் பயன்படுத்தாம எவனா இருக்கிறானா? பெட்ரோல் விலையை குறைடா அப்படின்னு தானே சொல்றான். அப்ப அது என்னது? அது எதிர்ப்பு தான். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அதனால எல்லாரும் வாங்கடா, எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா அது புரட்சி. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு விஷயத்த மாத்தணும்னா எல்லாரும் மாறுங்கன்னு சொன்னாதான் அது மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் புரட்சி. புரியுதா? அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்க்கிறது ரெசிஸ்டன்ஸ். இப்ப இதெல்லாம் நடக்கணும்னா மக்கள் எல்லாத்தையும் எழுப்பணும்ல. அப்ரைசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயம் அடங்குது? எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கிறாரு. ஒருத்தன் கூட குரல் கொடுக்குறாரு இல்லையா? போட தூக்கிட்டு ஒருத்தன் கூட ரோட்ல உட்காந்துருக்கலாம். ஆனா அதை நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா? எழுச்சின்றது என்ன? எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும். எல்லாருக்கும் இப்ப உதாரணம், பெட்ரோல் நாளைக்கு 150 ரூபாய் பெட்ரோல் மாறுது. சரி, புஷ் பண்ணது அவனை போராட்டம் பண்ண மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்படி இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அது என்ன சொல்லலாம்? அது ஆனா 2 பேர் மட்டும் கத்துறான் ரோட்ல அப்படின்னா அது என்னது? அவன் எதிர்த்து தெரிவிக்கிறான். புரட்சி செய்யலாம். ஆனா எழுச்சின்றது என்ன? எல்லாருமே களத்துல இறங்குறதுக்கு பேர் தான் எழுச்சி. அப்ரைசிங்கிறது என்ன? அது எல்லாருமே வரணும், கலந்துக்கணும். அப்போ இதுல எது நடந்துச்சு? எல்லாமே நடந்துச்சா? இல்ல, இது 2 மட்டும் தான் நடந்துச்சு. இது நடக்கல. சரியா? இது நடக்கல. ஏன் நடக்கல? இப்போ வெள்ளக்காரனை எதிர்த்து எல்லாருமே என்ன பண்ணாங்க? வெள்ளக்காரனால எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? சரியா? வெள்ளக்காரனால அவனுடைய ஆட்சி இது பார்த்தோம்ல, 1773 இருந்து 1857 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அப்ப அவன் நிறைய கவர்னர் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்ப அவனால அவன் ஆட்சி செய்யறானா, அவனால நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? லாபமும் அடைஞ்சிருப்பாங்க, பாதிப்பும் அடைஞ்சிருப்பாங்க. 1773 இருந்து 1857 வரைக்கும் யாரெல்லாம் இருப்பாங்க? பொதுவா பாதிப்படைகிறது யாருப்பா? விவசாயிகள். விவசாயிகள் பாதிப்படைஞ்சிருப்பாமா? சரியா? அப்புறம் அப்புறம் அரசர்கள், தோத்து போன அரசர்கள் அவ்வளவு போர் செஞ்சான்ல, அதுல எல்லாருமே தோத்து தானே போனாங்கன்னு சொன்னோம். அப்ப தோத்து போன அரசன் சும்மா இருப்பானா? அவனுடைய பையன் வாரிசு சும்மா இருப்பானா? கிடையாது. அப்ப அவங்க போச்சு புரட்சி செய்தா அவங்க மக்களோட சேர்ந்து அவங்களுடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து புரட்சி பண்ணுவாங்க. அப்ப சிவிலியன் மக்கள் புரட்சி. சரியா? பழங்குடி மக்கள் அங்கேயும் அவன் இல்ல, அங்கேயும் போயிட்டான். பழங்குடி மக்கள் என்ன பண்ணிட்டான்? போய் ஆமா, அவன் அங்கேயும் டார்ச்சர் பண்ணாலும் அவனும் புரட்சியில் இறங்கிட்டான். அடுத்தது சிப்பாய்கள்.
அவங்கிட்ட வேலை பார்த்தாங்க பாருங்க, அவங்கிட்ட வேலை பார்த்தாங்க சிப்பாய், அவனுக்கும் ஒரு பிரச்சனை. அவனையும் நிறைய என்ன பண்றா, டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால அவர் புரட்சிகள் எத்தனை வகை, இல்ல எதிர்ப்புகள் எத்தனை வகை? 4. இத புரட்சின்னு சொல்லல. ஏன் புரட்சின்னு நான் சொல்லலைன்னா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கொசு கடிக்குது. சாயந்தரமா 6 மணி ஆயிடுச்சு. சரியா? கொசு உட்கார்ந்துருக்கீங்க. சரியா? கொசு கடிக்குது. கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க புலம்புறீங்க. சரியா? எல்லாரும் சேர்ந்து நம்ம கொசு கொசுக்கடின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எழுச்சி அடைச்சிட்டோம். சரியா? எல்லாரும் கொசு கடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொசு எதிர்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கைக்கு கால் கிடைக்கிற கொசு நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். இது மட்டும் செஞ்சா போதுமா? என்ன பண்ணணும்? ஜன்னல் கிணல்லாம் மூடணும், கொசு மேட் ஒண்ணு போடணும், எல்லாரும் கையில ஒரு பேட்டை கொடுத்து அடிடான்னு சொல்லி அடிக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும். சரிதானே? இப்ப உங்களுக்கு புரியுதா? எழுச்சிக்கும் எதிர்ப்புக்கும் புரட்சி வித்தியாசம் புரியுதுல்ல? அப்போ பாதிக்கப்படுது. வெள்ளக்காரன் ஒருத்த வந்ததுனால விவசாயிக்கு பிரச்சனை, நாடிலிருந்த அரசர்களுக்கு பிரச்சனை, சரிங்களா? பழங்குடி மக்களுக்கு பிரச்சனை. அங்க அவங்கிட்ட வேலை பார்த்த அவனையும் சிப்பாய்க்கும் பிரச்சனை. அவன் புலம்புறான். சரிங்களா? அவதிப்படுறான், எல்லாம் செய்யறான், எதிர்க்கவும் செய்யறான். ஆனா இவங்க எல்லாமே ஏதாவது மாத்தணும்னா எதை மாத்துவாங்க? வெள்ளைக்காரனுக்கு பதிலா வேற ஒருத்தனை உட்கார வைக்கணும்ல. இவன் வேண்டாம், இவன் வேண்டாம், வேற ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது யாருமே இல்லையே. ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்லையே. சரியா? ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? சரி, இந்த நாடுல இருந்து அரசர்கள் மறுபடியும் அவங்க நாட்டை பிடிக்கணுங்கிறதா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? நான் இதை விளக்கிட்டேன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் புரட்சி மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? அப்போ வந்து நீ எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. இப்போ போராட்டங்கள் எத்தனை வகை? விவசாயிகள், நாடிலிருந்த அரசர்கள், பழங்குடி மக்கள், சிப்பாய்கள். சரியா? இந்த கம்பெனி ஆட்சி இது எல்லாமே எப்பதான்? கம்பெனி விஷயம். அதை மறந்துடாதீங்க. இந்த வருஷம் சொன்னாலே அது வந்துடும். இந்த பேரை சொன்னாலும் இந்த வருஷம் ஞாபகம் வந்துடும். வருஷம் நான் பேரு, பேரு நான் வருஷம். சரிங்களா? இவங்க எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங்னா என்னது? அதுக்கு வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்துச்சுல, அது வேணும்னு ஆசைப்பட்டாங்க. மாற்றத்தை விரும்பல. ஏன்னா மாற்றம் அவங்களுக்கு தெரியல. வேற ஆப்ஷன் என்ன இருக்கு அவங்களுக்கு? காங்கிரஸ் ஒரு கட்சி தான் இருந்ததா, இல்ல இந்தியான்னு ஒரு நாடுதான் உருவாயிருந்துச்சா? எதுவுமே இல்லையா? அப்ப இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது. இந்தியான்னு ஒரு நாடே அப்ப கிடையாதுங்க. இந்தியா அப்ப என்ன இருந்திருக்கும்? இப்ப இந்தியா மேப் அப்ப எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு ராஜ்யங்களா தானே பிரிஞ்சிருந்துச்சு. இப்படிதானே நம்ம பிரிஞ்சிருந்துச்சு. என்ன எப்படி இருந்தது? இப்போ இங்க வந்து கர்நாடக வம்சம். சரியா? கர்நாடிக் கர்நாடிக் ரூல். இங்க மைசூர், இங்க நிஜாம் இருந்தாரு. சரியா? இங்க மராட்டியர்கள். சரியா? இங்க நவாபுகள் இருந்தாங்க. நவாப். சரியா? நவாப்ஸ். இதுவும் நவாப், இதுவும் நவாப், இதுவுமே நவாப். ஆற்காடு நவாப். தமிழ்நாடு யார் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? ஆற்காடு நவாப் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இங்க சீக்கியர்கள் இருந்தாங்க. சரியா? ரொஹிலாக்கள் இருந்தாங்க, கூர்க்காக்கள் இருந்தாங்க. அப்ப அந்தந்த பிளேஸ் அதுதான். இதுல எங்க இருக்கு இந்தியா? இந்தியான்னு ஒரு பேர் இல்லை. அப்ப அழைச்ச பேர் என்ன? இந்துஸ்தானம். இந்துஸ்தானம் அப்படின்றது என்ன? எதெல்லாம் சிந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்குதோ அது எல்லாமே இந்துஸ்தான். இந்துஸ்தானம். இந்த இந்துஸ்தானத்துடைய மகாராஜா அப்படின்னா யாரு? இந்த டெல்லியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய முகலாயர்கள். அவங்களுக்கு கீழே தான் இருந்தாங்க இவங்க எல்லாருமே. அவங்களுக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கு இல்ல? முகலாயர்கள். அதான் பெரிய தலை அவுட் ஆயிருச்சுல. எந்த தலை? அவுரங்கசீப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்த டம்மி பீஸுக்கு எல்லாம் உட்கார்ந்தது டம்மி பீஸுக்கு தான். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவரை மதிக்கல. யாரை மதிக்கல? முகலாய அரசர் டம்மி அரசரை மதிக்காம இருந்ததுனால சின்ன சின்ன பிரிஞ்சுட்டாங்க. எப்படி பிரிஞ்சிருச்சு? அவன் மூலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி பார்க்கும்போது இது வெள்ளக்காரனுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா தனித்தனியா இருக்கா. பாத்தீங்களா? ஒவ்வொரு போரையும் ஒட்டுமொத்தமா இந்தியா ஒரு பக்கம், பிரிட்டிஷ்காரன் ஒரு பக்கம் இருந்தா யாரு கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா? இதே ஜெயிச்சிருப்பா. இது கூட நீங்க பல பல படத்துல டயலாக பார்ப்பீங்க. 30 கோடி பேர் இருந்தான், அவன் வெறும் 30,000 பேர் இருந்தான். நம்ம நினைச்சிருந்தா அவன் அடிச்சு துரத்திருக்கான்னு சொல்லுவாங்க. டயலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளக்காரன் வெறும் 30,000 பேர் தான் இருந்தான், 30 கோடி பேர் இருந்தோம், நம்ம ஏன் அவனை அடிச்சு துரத்தல அப்படின்னு கேட்பாங்க. அது லாஜிக்கே இல்ல. நீங்க எங்க 30 கோடி பேர் இருந்தீங்க? 30 கோடி பேர் எங்க இருந்தீங்க? தனித்தனியால இருக்கீங்க. எங்க இருந்தீங்க 30 கோடி? புரியுதா நான் சொல்றது? எங்க இருந்து 30 அந்த அந்த டயலாகே தப்பு முதல்ல. அவன் குழப்பம் பார்த்துட்டு இருந்தான். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஒவ்வொருத்தரும் நிறுத்தினா இப்போ யோசிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் போர் நடக்கும் பொழுது இந்தியா அப்படின்ற ஒரு உணவு இருந்திருந்தா, இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ வந்து சைனாக்காரன், சரியா, இல்ல பாகிஸ்தான்காரன் காஷ்மீரை தாக்குனா ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சிப்பாய் போக மாட்டானா சண்டைக்கு? ஏன்னா
பாகிஸ்தான் காஷ்மீரை தாக்கல, இந்தியாவை தாக்கியிருக்கு. சரியா? இப்ப இதுவே இப்ப சிலோன்ல இருந்து நம்மள ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டை தாக்குனாங்க அப்படின்னா, இன்னும் சும்மா ஒரு கையெறி குண்டு, ஒரு கையில கிரனேட தூக்கி போடுறாங்க, பாம்பு தூக்கி போட்டா கூட என்ன ஆயிரும், நாட்டுக்கு நாடு இதாயிரும். இந்தியாங்கிற ஒட்டுமொத்த இந்தியா கிட்ட 30 லட்சம் படையர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர், எத்தனை பேர் இருக்கிறான்? 30 லட்சம் பேரும் என்ன பண்ணுவான், அங்க போய் நிப்பான், வாடா சண்டைக்குன்னு சொல்லி வைப்பான். எல்லா பீரங்கி கப்பல் எல்லா போரிமானும் போயிடும். இது எப்படின்னா காலேஜ்ல இந்த மெக்கானிக்கல் சண்டை அப்படின்னா ஒருத்தனை காக்கா மாதிரி எல்லாரும் சேர்ந்துருவாங்க, 3 டீம் வந்து 100 பேர் நிப்பானுங்க. டேய் ஒரு சின்ன சண்டை தானே, ஒரு பேசி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா அப்ப இந்தியான்னு ஒரு அமைப்புன்னு ஒண்ணு இல்ல. அப்படி இல்லாத போது தனித்தனி வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி இருந்தது ஒண்ணு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, முகலாயர்கள், இந்துஸ்தானத்தின் ஷாஹென்ஷான்னு ஒருத்தர் இருந்தா, அவங்க அவுட் ஆனதுனால அதுக்கப்புறம் அந்த ஒரு வெற்றிடம், ஒரு கேப், நிறைய நிலை எவ்வளவு இருக்கான் அவன் பீஸ். சரியா? அவனை ஈஸி, அவன் வெறும் ரப்பர் ஸ்டாம்பு தான். 2 2 எவ்வளோ, 5 சொல்லு அப்படின்னா 5 5 அப்படின்ட்டு போய் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால ஈஸி என்ன பண்ணிட்டான், அவங்கள தோக்கடிச்சிடலாம். அதனால வரிசை தோக்கடிச்சிட்டாங்க. இதே ஜஹாங்கீர் காலகட்டத்தில், ஷாஜான், அவுரங்கசீப் இருக்கும் போதெல்லாம் ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? இவரு அவுரங்கசீப்போடைய காலகட்டத்துல அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா இருந்தது இந்த மராட்டியத்துடைய சிவாஜின்னு ஒருத்தர். சரியா? சிவாஜி ஒண்ணும் பண்ணாம சிவாஜியை குடிச்சிட்டாரு. சிவாஜி பிடிச்சி ஜெயில அடிச்சாரு, மறுபடியும் தப்பிச்சு ஓடிட்டாரு. இவர் என்ன கலாய்க்கிறான்னா, மலை எலியான், எலி மாதிரி ஓடிட்டே இருக்காண்டா, யாரும் அவனை பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி. அப்ப அவுரங்கசீப் பாருங்க, சிவாஜி வந்து எலி அப்படின்றாரு. அவர் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு என்ன லட்டு கூடையில ஓடி போயிட்டாரு. லட்டு இருக்குல்ல, பெரிய லட்டு கூட, அந்த லட்டுவுடைய குண்டாக்குள்ள மறைஞ்சி அவரும் அவரோட மகனும் மறைஞ்சுதான் அவுரங்கசீப்புடைய கண்ணும் தப்பிச்சு ஓடி போனார். ஒரு லட்டு குண்டா, நம்ம ஊர் லட்டு குண்டா 80 இருக்கும், அதே அரசருடைய லட்டு குண்டா பெரும்பாலும் இருக்கும். 4 பேர் உள்ள போயிடலாம், அவ்வளவு பெரிய குண்டா. அந்த குண்டாக்குள்ள ஒளிஞ்சிட்டு அரியணும் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. யாரு, சிவாஜி. சரியா? ஒரு வருஷம் யார் கண்ணிலையும் பண்ணல, பிடிச்சா என்ன பண்ணிடுவாங்க, போட்டு தட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி அப்படி இருந்தாரு. சோ அப்ப அவுரங்கசீப்புடைய பவர் யோசிப்பாரு. சரியா? சோ அதனால அவர் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. எப்பயுமே அப்படித்தான், இப்பயும் அப்படித்தான். அரசியல்ல பெரிய தலை விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கட்சி 2 3 பிரிஞ்சிடும். சரியா? அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, நானும் பெரிய ஆள் தான் பேச ஆரம்பிச்சிடும். அதுதான் பிரியத்துல இருக்கிற வரைக்கும் ஒருத்த சத்தம் வராது. அது மாதிரிதான் எப்பயுமே அது அப்படிதான், வரலாறு அப்படித்தான். ஒரு பெரிய தலை விழுந்துச்சுன்னா அந்த நாடோ சரி, இல்ல அந்த அந்த அமைப்பு ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் என்ன ஆயிரும், ஸ்டேட்டஸ் குவா. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்டஸ் குவான்னு சொல்லுவாங்க. அந்த நிலைப்பாடு குலைஞ்சிரும், நிலை குலைஞ்சிரும் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டேட்டஸ் குவா, ஸ்டேட்டஸ் குவா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா, ஆல்ரெடி இருக்கிறதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் குவா. அது என்னாச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அப்ப எல்லாருமே எதிர்த்திருக்கிறாங்க, 4 வகையான பேர் எதிர்த்திருக்காங்க. ஆனா என்ன, அதுக்கு ஆல்டர்னேட் அவங்களுக்கு கிடைக்கல. எதனாலதான் ஆரம்ப கால புரட்சியை வந்து 57 வரைக்கும் நடந்த புரட்சியை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், அது பெருசா சொல்லலாம்ல. அதுங்க தொடக்க கால எதிர்ப்பு அப்படின்னு சொல்லாம என் புரட்சி அழகா கூப்பிடலாம்ல. ஏன் கூப்பிடல, ஏன்னா அவங்களுக்கு மாற்று வழி தெரியல. 57க்கு அப்புறம் வந்து 85ல ஒரு கட்சின்னு ஒண்ணு உருவாகி 85ல கட்சின்னு உருவாகி அதுக்கப்புறம் வந்தவங்க சுதந்திரம் இந்தியான்றது ஒண்ணு. சரியா? நீங்க எங்களுக்கு நாங்களே எங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியும், நாங்களே அரசியலமைப்பு உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு அது ப்ரொசீஜரலா நடந்த போராட்டம். உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதனால இதை நம்ம சுதந்திர போராட்டம்னு சொல்றோம். அதுக்கு நடந்த சுதந்திர போராட்டம் சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லலாம், எதிர்ப்பு. கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி கத்துனதெல்லாம் யாரும் எப்படி பார்க்க போறோம், வேற ஒண்ணு. ஓகேவா? சரி. அப்போ சிப்பாய்கள் எதுலாம் காரணமா இருந்தது, என்னென்ன காரணங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன கேட்டீங்கன்னா, ஒன்று, சும்மா ஒரு பாயிண்ட்ல மட்டும் எழுதி, ஒரு வரியில ஃபுல்லா எழுத வேண்டாம். ஒன்று, ஹெவி பர்டன் ஆஃப் டாக்ஸ், புது வரிகள், வரி சுமை. நிலத்திலிருந்து அகற்றப்படுவார்கள், நிலம் அபகரிக்கப்படும், நில அபகரிப்பு, எவிக்ஷன் ஆஃப் பெசன்ஸ். வரி கட்டலைன்னா நிலத்தை புடுங்கிக்குவான். அப்ப அது வரைக்கும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் சொத்து வச்சிருந்தேன், அன்னைக்கு நைட்டு என்னது, ஆமா, பிச்சைக்காரன். சரியா? அடுத்தது என்ன, இடைத்தரகர்களின் வளர்ச்சி. இங்கிலீஷ்ல ஹைலைட் பண்றாங்க, அது எழுதுங்க. இடைத்தரகர்களின் வளர்ச்சி. அது யாரு,
இப்போ நிலத்துக்கு வரி கட்ட முடியல, வரி கட்ட முடியலன்னா வெள்ளக்காரன் சும்மா விட மாட்டான். அப்ப அவனுக்கு காசு கொடுக்கணும். அப்ப அவனுக்கு காசு கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் இருந்து பணம் வாங்கி கொடுப்பாங்க. சரியா? பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கடன் கொடுப்பாங்க இல்லையா, கடன்காரன் என்ன பண்ணுவான், கடன் கொடுக்கறவன் இருந்து வாங்கி கொடுப்பான். இப்போ வெள்ளக்காரன் பிரச்சனை சால்வ். ஆனா இவன்ட்ட மாட்டிப்போம். இவன்ட்ட எப்படி திருப்பி காசு கொடுப்ப? இப்ப இவன் நிலத்தை பிடிக்கிறோம். அதனால விவசாயிகளுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுங்கிறதுக்காக புதுசா என்ன பண்றாங்க, அடகு கடை, சேட்டு கடை எல்லாம் நிறைய வந்துருச்சு. சொல்லுங்கதா? சரி, அடுத்தது 3வது பாயிண்ட். பழங்குடியினர்களின் நில அபகரிப்பு. பழங்குடியினர் மக்களுடைய நில அபகரிப்பு. அவனுடைய காட்டுக்குள்ளேயே போயிட்டு, அதுக்கு முன்னாடி முகலாயர்களுடைய காலகட்டத்துல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் முன்னாடி இருந்த அரசர்கள் எங்க போகலன்னா காட்டுக்குள்ள போக மாட்டாங்க. எப்ப மட்டும்தான் போவாங்க தெரியுமா? வேட்டையாடணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா போவாங்க காட்டுக்குள்ள, நம்மள மாதிரி. சரியா? அதுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? முகலாயர்களுடைய காலகட்டத்துல, அதுக்கு முன்னாடி குப்தர் காலகட்டத்துலாம் எங்க போய் எதை தன்னுடைய இடமா பார்க்கல, காடு அவனுடைய இடமா பார்க்க, அதனுடைய இடமாவே பார்க்க கிடையாது. இது காடு, அவ்வளவுதான். இது எங்க போய் பிடிக்கிறது, எதை பிடிக்கிறது ஏதாவது இருக்கா? இது காடு. இதுல போனா நம்ம வேட்டையாடலாம், புலி இது வேட்டையாடலாம், பல்லு கிள்ளி வச்சு நம்ம பெருமையா வச்சுக்கலாம். இப்படிதான் அவங்க பார்த்தாங்க எல்லாருமே. சரி, ஆனா வெள்ளைக்காரை பத்தின பார்த்தாத, வெள்ளைக்காரை பத்தின பார்த்த காடை மரமாவும் பணமாவும் பாக்குறான். ஏன்? ஏன்னா வெள்ளைக்காரன் இந்த இந்தியாவுல இவ்வளவு இடத்த போர் செய்தானா, அதுக்கு முக்கியமான காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய கப்பல். சரியா? அவனிடம் இருக்கக்கூடிய கப்பல். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கப்பலுடைய ஆயுள் 6 to 7 வருஷம் தான் ஆகும். ஏன்னா அந்த கப்பல்லாம் இங்கிலாந்துல வளர்ந்த மரத்துல செஞ்சது. சரியா? நம்ம கிட்டே கப்பல் இருந்துச்சு, ஆனா நம்ம கிட்ட போர் கப்பல் கிடையாது, வாணிப கப்பல் இருந்தது, ட்ரேட் ஷிப்ஸ். நம்மளுடைய கப்பலுடைய ஆயுட்காலம் 15 to 20 வருஷம். ஏன்னா இது நம்ம ஊர் மரத்துல செஞ்சது. தேக்கு மரம், கருங்காலி மரம், ரோஸ்வுட் மரம் செஞ்சது. எபோனி, மஹோகனி, எபோனி வுட், டீக் வுட். எபோனினா கருங்காலி, எபோனி, மஹோகனி, டீக். இதெல்லாம் லாங் லாஸ்டிங். தண்ணியில போட்டீங்கனாலும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு. அப்ப என்ன பண்றான் அவன், இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கேயே சண்டை பண்ணணும்னா, இப்ப காடை எப்படி பாக்குறான் அவன்? ஆஹா தேக்கு, ஆஹா கருங்காலி மரம் அப்படின்ட்டு அவன் சட்டத்தை உருவாக்குறான். ஃபாரஸ்ட் ஆக்ட், வன சட்டம் அப்படின்னு சட்டத்தை போட்டு, இதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. அங்கேயே பல லட்சம் வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடி மக்கள் வரக்கூடாதான். சரியா? அந்த இடத்த இவன் அபகரிச்சுக்கிறான். அப்ப அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அவன் என்ன பண்ணுவான்? போராட்டத்தில் இறங்குவானா? பழங்குடி மக்கள் பாதிப்புரியுதா? சரியா? அதுக்கப்புறம் உள்ளூர் பொருட்களை வியாபாரத்துக்கு அனுமதிக்காமல் பிரிட்டிஷ் இங்கிலாந்து நாட்டு பொருட்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்தது. இந்த ஊருக்காரன் கைத்தறில நெய்வானா, அதை வித்தா கம்பெனிக்கு என்ன லாபம்? இங்க இருந்து பொருளை வாங்குறான், இங்க இருந்து பருத்தியை வாங்குறான். நல்லா புரிஞ்சுக்கணும். பருத்தி எங்க இருந்து வாங்குறான்? இந்தியாவில இருந்து தானே வாங்குறான். இங்க இருந்து ஏற்றுமதி பண்றான். இந்தியாவில இருந்து சூரத் வழியா, சூரத், புலிகேட்டு, சென்னை வழியா எங்க போகுது? கப்பல். பருத்தி மூட்டை, அதுக்கப்புறம் ஜூட், சணல் மூட்டை, இதெல்லாம் எங்க போகுது? இங்கிலாந்துக்கு போகுது. இங்கிலாந்துல போயிட்டு அங்க மிஷின்ல தைச்சு துணியா மறுபடியும் இந்தியாவுக்கு வருது. எப்படி வருது? மனுஷன் போற துணியா, சட்டையா, இங்க டிஷர்ட்டா வருது. டிஷர்ட், ஷர்ட், பேண்டா வருது. இப்போ இதைத்தான் இங்க சந்தையில விற்கணும். என்ன பண்ணணும்? இந்தியாவுடைய மார்க்கெட்ல என்னதான் விற்கும்? பிரிட்டிஷ் குட், பிரிட்டிஷுடைய ஷர்ட்ஸ், பிரிட்டிஷுடைய பேண்ட் தான் விற்கும். அப்ப உள்ளூர் நெசவாளி ஒருத்தர் இருப்பான்ல, அவனுடைய சட்டை ஒரு சட்டை 500 ரூபாய் அப்படின்னா, இவன் இங்க இருந்து பருத்தி மட்டும், பருத்தி ஏற்று கப்பல்ல போயிட்டு கப்பல்ல வருது. ஆனா இவனுக்கு வரி கிடையாது. அவன் தான் ஆட்சி பண்றான். அப்ப அவன் வரி போடுவான். அவன் சட்டைக்கு அவனே வரி போட்டு போனா கிடையாது. அவன் சட்டை 300 ரூபாய். அவன் சட்டை எவ்வளவு? 300 ரூபாய். அப்ப அஜித் நீங்க என்ன சட்டை வாங்குவீங்க? 300 சட்டை தான் வாங்குவீங்க. சட்டை தானே. எது கம்மியா அதான் வியாபார கஸ்டமர்ஸ் உடைய பழக்கம் அதுதான். ஆனா 500 ரூபாய் சட்டை அதுக்கு கம்மியா அவனை விற்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ரேட்டே என்னது? 10 450 ஆயிரும், 50 ரூபாய் லாபம். இவனுக்கு பருத்திய விவசாயிகள்ட்ட இருந்து ஏமாத்தி புடிங்கிட்டு போறான். கரெக்டா? ஏற்றுமதி போயிட்டு அவனுக்கு அந்த கப்பல் சார்ஜ் மட்டும்தான், கப்பல்ல போறது மட்டும்தான்.
சார்ஜ். அது என்ன பெட்ரோல் டீசலே ஓடுது, காத்துல தானே போகுது, அதுக்கு மட்டும் என்ன செலவு? சரியா? அங்க போய் மிஷின்ல தயாரிக்கிறோம். மிஷின், அப்பவே மிஷின் வந்துருச்சாங்க. மிஷின்ல தயாரிச்சு மறுபடியும் இங்க இந்த ஊர்லயே வந்து வைக்கிறான் பாருங்களேன். இதுக்கு பேர் தான் சுரண்டல். புரியுதா? இங்கேயே மறுபடியும் வைக்கிறான். அப்போ பிரிட்டிஷ் கூட்ஸ் விலை கம்மியா இருக்கு, இந்தியன் கூட்ஸ் விலை அதிகமா இருக்கு. ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், கையால் நெய்ந்தது. அததான் நம்ம காதின்னு சொல்றோம். அதனால காந்தி என்ன சொல்லுவாரு? காதி உடை அணிஞ்சாரு. காதி உடைங்கிறது கையால் நெசஞ்சது, இந்த ஊருக்காரன் நெசஞ்சது, நெசவு செய்தது. அப்ப என்ன ஆகும்? அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் வீழ்ச்சி அடைவாங்களா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு மேல ஓட்டமே இல்லப்பா, வியாபாரமே படுத்துருச்சு, நாங்க அப்படியே விவசாயம் பண்ணலான் இருக்கேன். இங்க மட்டும் என்ன வாழுது, அங்கேயும் என்னது இருக்கிற நேரத்துல புடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவுல பணம் அப்படின்றது என்ன ஆயிட்டு இருக்கு? குறைஞ்சிட்டே போகுது. பணக்காரர்கள் ஏழையாறாங்க, ஏழைகள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்காங்க? ஆமா, அடிமட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. சொல்ல விளங்குதா? அதுக்கப்புறம் அந்த இந்த ஜமீன்தாரிட ஒப்படைச்சாங்க இல்லையா, முழு பொறுப்பையும் ஜமீன்தாரி நில வழங்கன்னு சொன்ன இல்லையா, அது 3 வருஷத்துக்கு முழு பொறுப்பு யார்கிட்ட தான்? ஜமீன்தார் தான். அவன் நினைச்ச என்ன வேணா செய்யலாம். அவன் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அப்ப அவனோட ஈகோ இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு 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 என்னது இன்டர்மீடியேட் தானே, அவனுக்கு என்ன வேலை? கறி வாங்கி கொடுக்கறதான வேலை. ஆனா அது மட்டும் செய்வானா? இல்ல, கிடையாது. ஜமீன்தார், நான் தான் இந்த எல்லாத்துக்கும் அதிபதி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான் அவன்? அங்க இருக்கக்கூடிய நபர்களோட கூட்டு சேர்ந்துட்டு விவசாயிகள் அவன் சுரண்டான். சரியா? விவசாயிகள் என்ன பண்ணா? அவன் சுரண்டான். அண்ட் முக்கியமா இது ஒரு காலகட்டத்துல இவங்க யாரா இருக்கட்டும், எல்லாருமே வெள்ளக்காரங்கிறவன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஏலியன் தான். ஆமாவா இல்லையா? அயலான் தானே அவன். இந்த ஊருக்காரன் கிடையாது, அயலான் அவன். அயல் நாட்டுக்காரன் தானே, அயலான் அவன். அப்ப அயலான எப்பயுமே இந்தியர்களை ஒப்புக்கொள்வார்களா? ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அந்த வெறுப்பு, அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் என்னாச்சு? எதிர்ப்பாவும் எழுச்சியாவும் மாறுச்சு. ஓகே தானே? இதுதான் பேசிக். சோ என்ன சொல்லுங்க? வரிச்சுமை, சரியா? அப்புறம் நிலத்தை புடுங்கிறது, இடைத்தரகர்கள் நிறைய வந்து அவங்களும் என்ன பண்றாங்க, அவனும் சுரண்டான். அப்புறம் காட்டு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யறது, சரியா? அப்புறம் பிரிட்டிஷ் நாட்டு பொருட்களை தான் இங்க வியாபாரம் செய்யறது. இந்த ஊரு நெசவாளரும் இந்த ஊரு ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாமே நட்டம் அடைவாங்க. சரியா? இந்தியன் லேபர்ஸ் எல்லாமே நட்டம் அடைவாங்க. அப்புறம் என்னவா இருந்தாலும் இந்தியாவை நல்லாட்சியே செய்தாலும் அவன் ஒரு அயலான். சரியா? அதனாலேயே எப்பயுமே தள்ளிதான் இருப்பான். சரி, முதல் புரட்சி சிப்பாய் கழகங்கள். முதல் என்ன? சிப்பாய் மியூட்டினி. சிப்பாய்கள் யார்? அந்த சிப்பாய்கள், சரியா? வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ் வந்த பொழுது, சரியா, அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவன் முதல்ல செய்த ஒரு போர் தெரியுமா? என்ன போர்? கர்நாடிக் போர்னு ஒரு போர் சொன்ன ஞாபகம் இருக்கா? கர்நாடிக் வார். கர்நாடிக் வாருங்கிறது அவன் எங்க நடத்தினா? இந்தியாவுல இருந்த, தமிழ்நாட்டுல இருந்த ஆற்காடு நவாபும், சரியா, அதே மாதிரி நிஜாம், ஹைதராபாத் நிஜாம் இருந்தாங்க இல்லையா, ஹைதராபாத் நிஜாமும் பிளஸ், சரியா, பிளஸ் இங்கிலாந்து பிரெஞ்சு, இவங்களுக்குள்ள நடந்த ஒரு மும்முனை போர் தான். என்ன போர்? ஒரு மும்முனை போர், ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள், மும்முனை போர். இது நீங்க படிங்க, சரிங்களா? ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள், மும்முனை போர். இந்த போர்ல அவன் என்ன தெரிஞ்சு, ஆற்காடு நவாப் அவர்கிட்ட 10,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க. சரியா? இங்கிலாந்து வீரர் யாரு? வெறும் 650 பேர் தான். இப்ப யார் ஜெயிப்பா? 650 பேர் கொண்ட ஒரு வெள்ளக்கார படையா, இந்த 10,000 பேர் கொண்ட இந்திய தமிழ்நாட்டுடைய ஆற்காடு நவாபோட படையா? யார் ஜெயிச்சா? யார் ஜெயிப்பா? 10,000 பேர் கொண்ட படை தானே, அதானே இப்ப கூட நினைக்கிறீங்க. ஆனா அதான் இல்ல, 650 பேர் கொண்ட படை தான் ஜெயிச்சு. சரியா? என்ன சார் இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, அதான் விஷயம். அதுதான் அவன் தெரிஞ்சுக்கிறான் வெள்ளக்காரனுக்கு. ஆடாவோ இவ்வளவு டம்மி பேசுங்கடா இவனுக்கு, இது தெரியாம போச்சே அப்படின்னு அவனுக்கு அப்பதான் என்ன வருது? ஞானமே பிறக்குது. அதாவது என்னன்னா, பயிற்சியற்ற, எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? நவீன ஆயுதங்கள் இன்றி, சரியா, மாடர்ன் வெப்பன்ஸ் இல்லாத அன்ஆர்கனைஸ்ட் ஆர்மி 10,000 பேர், நவீன ஆயுதங்களுடன்
ஒழுங்குமுறை செய்யப்பட்ட அந்த ஒருங்கிணைந்த படை யூனிஃபார்ம் ஆர்மி 650. அதுலயும் 250 பேர், அதுலயும் 250 பேர் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரனும், சரியா 400 பேர் வந்து இந்தியர்கள் தான். இந்தியர்கள் அவங்க படைய வேலை பார்க்கறாங்க. சரியா பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ் ட்ரைன்ட் இந்தியன் ஆர்மி. அவனைத்தான் நம்ம சிப்பாயின்னு சொல்றோம். சிப்பாய் நம்ம யார சொல்றோம்? வெள்ளக்காரன்ட்ட வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஊருக்காரன். அவன் ட்ரைனிங், துப்பாக்கி சுடுற ட்ரைனிங் அவனுக்கு தெரிஞ்சு கரெக்டா குறி பார்த்து சுடுவான். இவங்கிட்ட என்ன இருக்கு? இவன் என்ன இருப்பான் கையில? அருவா, கத்தி, கம்புன்னு வச்சுட்டு இருப்பான். இவன் கத்தி எறிய விஷயத்துல அவன் டப்புன்னு ஒரே சுட்டு போயிட்டே இருப்பான். இப்ப புரியுது உங்களுக்கு? அப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்ப அவன் என்ன செலவு பண்ண ஆரம்பிக்கிறான்? அடுத்த செலவு இவ்வளவு பொருளை ஜெயிச்சான்னா அவன் எதுல செலவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஃபுல் அமௌண்ட் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பான்? சிப்பாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். சரி, அந்த சிப்பாய்களை பயிற்சி கொடுக்கறதுக்கும் நவீன ஆயுதங்கள்ல தான் அவன் என்ன பண்ணிருப்பான்? இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அப்போ முக்கியமா அவனுக்கு தெரிய வந்தது என்ன? அப்ப சிப்பாய்கள்லாம் யாரும் புரிஞ்சல. சிப்பாய்னா நம்ம ஊருக்காரன் தான், பட்டாளத்தை அவன் ஊர் வேலை பார்க்கறது. அவங்களுக்கு என்ன கொடுக்குறான்? மாசம் 1ஆம் தேதியான சம்பளம் அப்படின்ற முறையை அவன் தான் கொண்டு வரான். மந்த்லி சேலரிங்கிற செட்டப்பையும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா, எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தா உனக்கு பேட்டா, எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தா பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாமே யார் கொண்டாடுது? இதெல்லாம் வெள்ளைக்காரன் கொண்டாது. அதுக்கு முன்னாடி மாச சம்பளம்லாம் கிடையாது. சரியா? என்ன நீ ரொம்ப நாள் 10 மாசம் 1 வருஷம் இருக்கிறியா, உங்க வீட்டுக்கு நெல்லு மூட்டை கொடுப்பாங்க, இல்லைன்னா விவசாயம் பண்ணா வயல் கொடுப்பான். இதுதான் சம்பளம். பணம் தர மாட்டாங்க சிப்பாய்களுக்கு அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு. ஆனா இப்ப என்ன? இப்ப என்ன? மாசமான சம்பளம். பட்டாளத்தாங்கிற வேலை, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கப் சிப்புன்னு போலாம். சரியா? நீங்க இப்போ இந்த ரீசெண்டா இப்போ ஒரு படம் கேப்டன் மில்லர் ஒரு படம் இல்ல, அந்த படத்துல கூட அந்த கான்செப்ட் தான் இல்லையா? அவன் தனுஷ் என்ன பண்ணிருப்பான்? சரி நமக்கு பட்டாளத்து வேலை அப்படின்னு சொல்லிதான் போவான். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்காரனே அவன் சொல்றாங்கிற அறிவு அப்புறம் தான் வரும் அவனுக்கு. சொல்றது நான் சொல்றது புரியுதா? இருந்தாலும் எல்லாருமே போயிட்டாங்களா? அவன் மட்டும் தான் போவான். நமக்கு வேலை கிடைச்சது, நமக்கு பாரு நம்ம 4 பேர் மதிக்கிறான், நான் கேப்டன் அப்படின்ற ஒரு இது இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? அந்த வேலை பாக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு இந்தியன்ற ஒரு உணர்வு இல்ல. அப்போ நம்ம ஊருக்காரன் நம்ம சுட போறோன்ற உணர்வு இல்ல. கமாண்ட் சொன்னா சுடணும்னா சுடணும். உன்னோட உயரதிகாரி பேச்ச நீ கேட்டுதான் ஆகணும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆனா அப்படி இருந்தாலும் கேப்டன் மில்லரை போல அவர் வெறும் கதை. சரியா? அந்த கேப்டன் மில்லருங்கிறது ஒருத்தர் இலங்கையில நடந்த ஒரு சின்ன நபருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு பெரிய புதாகரமான ஒரு கற்பனை கதை தான் அந்த கேப்டன் மில்லர். ஆனா அதெல்லாம் சும்மா ஜுஜுப்பி. ஒரிஜினலா நம்ம ஊரு சிப்பாய்கள் பல பேர், சரியா, வெள்ளைக்காரனை எதிர்த்திருக்கான். சரியா? உண்மை சம்பவங்களை பாக்குறான். இந்த மாதிரி சிப்பாய்கள், அவ வெள்ளைக்காரன் வேலை பார்த்த சிப்பாய்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவனை கொன்னு புதைச்ச சம்பவங்கள் தான் இந்த சிப்பாய் கலவரம். சரி, ஏன் எதிர்த்தான்? ஏன் எதிர்த்தான்னா சம்பளத்துல டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு. சரியா? அந்த படையிலேயே வெள்ளைக்காரனும் இருப்பான், நம்ம ஊருக்காரனும் இருப்பான். ஆனா யாருக்கு சம்பளம் அதிகம்? அவனுக்கு தான் அதிகம். ப்ரொமோஷன்ஸ் தர மாட்டாங்க. நீங்க என்னதான் இரவு பகலா வேலை பார்த்தாலும் உனக்கு என்ன கிடையாது? ப்ரொமோஷன் கிடையாது. அதே மாதிரி நீ என்னதான் பிரிட்டிஷ்காரனுக்கே உழைச்சாலும் உன்னை நாய் மாதிரி தான் நடத்தும். மிஸ்ட்ரீட்மெண்ட். நம்மள என்ன நம்ம நம்ம அவனை பொறுத்த வரைக்கும், நமக்கு அவன் கண்ணை பொறுத்த வரைக்கும் என்னதான், நீயும் ஒரு இந்தியன் தானே அப்படித்தானே ஒரு பார்வை இருக்கும். நம்ம என்ன, நான் ராப்பகலா உனக்கு உழைக்கிறேன், உனக்காக இவ்வளவு போர்ல சண்டை போட்டிருக்கேன் அப்படின்றதுக்காக நம்ம தலையில தூக்கி வச்சு ஆட போறான் அவன் கிடையாது. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கன்ஃபார்மா யூனிஃபார்ம் போடணும். சரியா? ரிலீஜியஸ் மார்க்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. சரியா? மத மத அடையாளங்கள் பெருசா இந்த மாதிரி திலகமிட்டுக் கொள்கிறதோ, இல்ல தாடி வளர்க்கிறதோ, இல்ல டர்பன் கட்டுறதுக்குலாம் என்ன கிடையாது? பெர்மிஷன் கிடையாது. ஆனா நமக்குலாம் அதெல்லாம் மத அடையாளம் தானே. நீ அது வரைக்கும் பெரிய திலகம் போட்டு முண்டாசை கட்டிட்டு நீ இருந்தீன்னா, பேட் இதுல பட்டாளத்துல சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும்? அதான் கழட்டி தூக்கி போட்டுடணும். சொல்ல புரியுதா? ஆனா அதை அவனுக்கு உறுத்துமா உறுத்தாதா? அப்போ ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் பாதிக்கும். ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் பாதிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறானோ அப்படின்ற ஒரு பயம். கிறிஸ்துவ மதத்தை நம்ம மேல பரப்புறானோ, திணிக்கிறானோ அப்படின்ற ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபிளிக்ட். சரியா? ரிலீஜியஸ் கான்ஃபிளிக்ட். அப்புறம் இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய உயர் சாதியினர்களுக்கு வந்து கடல் வந்து காலாப்பானிம்பாங்க. தீட்டு தண்ணி. என்ன தண்ணி? தீட்டு தண்ணி.
இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தெரிஞ்சுக்க. 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கடல் கடந்தா பொண்ணே தர மாட்டாங்க. ஏன் அவன் கடல் கடந்து போயிட்டான், தீட்டு அவன் அப்படின்றாங்க. ஏன்னா கடலை கடக்கிறது உயர் சமூகத்தினருக்கு என்ன தீட்டு தொழில். தீட்டு போகக்கூடாது. போயிட்டா நீ உன்னுடைய சாதி இழந்துட்டேன்னு அர்த்தம். சரியா? ஆனா இவன்ட்ட வேலை பார்த்தா இவன் கப்பல்ல கூட்டு போவானா? இப்ப இங்க மெட்ராஸ்ல இருந்து பெங்காலுக்கு படை போகுதுன்னா நடந்து போக மாட்டாங்க, செலவு அதிகம். கப்பல்ல போவான். இப்ப அடே கப்பல்ல போயிட்டுட்டியா, ஐயோ நமக்கு சமூகம் ஒத்துக்காதேடா அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவன் சென்டிமெண்டா நான் நடந்தே வரேன் அப்படிம்பா. டேய் நடந்து வந்தா 2 மாசம் ஆகணும் கப்பல். வர முடியாது. அப்புறம் அப்ப கப்பல்ல போய் தான் ஆகணும்னு சொல்லி துப்பாக்கி முனையில கப்பல்ல ஏறியே இல்லைன்னு நினைப்பான். அப்ப என்ன ஆயிரும் சண்டை வரும். அப்போ மத மத நம்பிக்கைகள். அவன் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கிறிஸ்டியன் ஆர்மி தானே, அவன்கிட்ட வேலை பார்த்துக்கும் கிறிஸ்டியன் ஆர்மி தான். கிறிஸ்டியன் ஆர்மி டெவலப் போகும்போது அந்த கிறிஸ்டியன் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் தான் இருக்கும். அது நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆகல, ஒத்து வரல. சோ இதுதான் காரணம். என்ன வரும்? சரியா? சரி. அப்ப முதல் போர், முதல் சிப்பாய் கழகம் பக்சார் போர் நடந்துச்சு தெரியுமா? அப்பவே நடந்துச்சு. முதல் போர் எப்ப நடந்துச்சு? முதல் சிப்பாய் கழகம் 1764 பக்சார் போர் நடந்த அந்த அந்த தருணத்திலேயே ஒரு புரட்சி சிப்பாய் கழகம் நடந்துச்சு. அடுத்த முக்கியமான போர் 1806. இதுதான் உங்க ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. வெள்ளூர் கழகம் 1806. வெள்ளூர் கழகம். சரியா? திப்பு சுல்தான் ஹைதர் அலியுடைய மகன் தான் திப்பு சுல்தான். சரியா? ஆங்கிலோ மைசூர் போர் 1, ஆங்கிலோ மைசூர் போர் 2, ரெண்டுத்திலுமே போர் செய்தவர் ஹைதர் அலி. அதுக்கப்புறம் அவருக்கு கேன்சர் வந்து இறந்து போயிடுவார். சரியா? 2வது போருடைய ஹாஃப்லயும் 3வது 4வது போர் செஞ்சவர் யாரு? திப்பு சுல்தான். 1799 இந்த பார்த்தோம்ல ஆர்த்தர் வெல்லஸ்லி அவரை கொண்டுடுவார். சரியா? கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த மைசூர் இருக்குல்ல, அவங்களுடைய ராஜ்யம் எது? மைசூர் ராஜ்யம். அந்த மைசூர் ராஜ்யத்துடைய தலைநகரம் செரிங்கப்பட்டணம். மைசூர் ராஜ்ய தலைநகரம் என்னது? செரிங்கப்பட்டணம். இத வந்து மைசூருடைய இதுக்கு முன்னாடி இருந்த உடையார் சமூகத்துக்கு கொடுத்துருவாங்க. உடையார் வம்சம். திப்பு சுல்தான் வருவதற்கு முன்னாடி அங்க மைசூர் யார்கிட்ட இருந்தது? உடையார் டைனாஸ்டிட்டே இருந்தது. அந்த உடையார் டைனாஸ்டிக்கே என்ன பண்ணிடுவாங்க, வெள்ளக்காரங்க அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. நீங்களே இதை வச்சுக்க, இந்த ராஜ்யத்தை நீங்களே பாத்துக்கன்னு சொல்லி ஒப்படைச்சிருவாங்க. சரியா? அப்போ அதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய மனைவி, குழந்தைகள், பெண் குழந்தைங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை விட்டா என்ன ஆகும்? அவங்க மறுபடியும் ஒரு பெரிய புரட்சியா மாறலாம் இல்லையா? திப்பு சுல்தான் மகன் இருப்பான்ல, பையன், திப்பு சுல்தான் மகன் இருப்பாங்கல்ல, அப்ப அதான் மனைவி இவங்க என்ன ஆவாங்க, ஃபேமிலி எல்லாமே பெரிய புரட்சி. ஏன்னா திப்பு சுல்தானுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. சரியா? வேலு நாச்சியாரு, சரியா, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்க இருந்த தீரன் சின்னமலை, இவங்க எல்லாத்துக்கும் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு ஃபுல்லாத்துக்குமே வெள்ளக்காரனை எதிர்த்து யாரெல்லாம் புரட்சி பண்ணாலும் அவருக்கு எல்லாமே பண சப்ளை, வெப்பன் சப்ளை பண்ணாரு. யாரு? திப்பு சுல்தான். நான் சொல்றது புரியுதா? வேலுநாச்சியார் அவருடைய கணவன் இறந்த உடனே வேலுநாச்சியார் தப்பிச்சு ஓடி போய் ஹைதர்லியுடைய ஆதரவு தான் இருப்பாங்க. ஹைதர்லி தான் ஒரு அடைக்கலம் கொடுத்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துதான் புரட்சி செய்வாங்க. நான் சொல்றது புரியுதா? சோ ஏன்னா என்ன கான்செப்ட்? ஏன்னா எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன், அதான் கான்செப்ட். அப்போ இவங்க ஃபேமிலியை விட்டா இப்போ ஆல்ரெடி அங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புரட்சிக்கு இவங்க ஆட்டோமேட்டிக்கா தலைவன் ஆயிடுவாங்கல்ல. நான் சொல்ற புரியுது? அப்ப இவங்க என்ன பண்ணணும்? இவங்களை சிறையில அடைச்சு வச்சிருப்பாங்க. எந்த சிறையில அப்படின்னா வெள்ளூர் சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. எங்க அடைச்சு வச்சிருந்தாங்க? வெள்ளூர் ஃபோர்ட், வெள்ளூர் கோட்டை. வெள்ளூர் கோட்டையில அடைச்சு வச்சிருந்தாங்க. இதான் அந்த கோட்டை, தெரியுதா? வெள்ளூர் இன்னும் இருக்கு, இப்ப போனீங்கன்னா பாக்கலாம். வெள்ளூர் ஃபோர்ட்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன்.
வெள்ளூர் ஃபோர்ட்ல அடைச்சு வைக்கும் போது அங்க வெள்ளூர் ஃபோர்ட்ல ஆல்ரெடி படை வீரர்கள் இருப்பாங்க. யாரு? இப்போ வெள்ளூர் ஃபோர்ட்ல யார் இருக்கா? திப்புவுடைய ஃபேமிலி அண்ட் அவங்க திப்புவுடைய சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள் இருக்காங்களா? சரியா? தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு புரட்சி கும்பல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஆயிட்டு இருக்கா? புரட்சி கும்பல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அவர்கள் நம்ம பாளையக்காரர்கள் சொல்லலாம். அவங்க என்ன சொல்லலாம்? பாளையக்காரர்கள். அப்ப பாளையக்காரர்கள் வந்து அவங்க புரட்சிக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதே வெள்ளூர் கோட்டையில பிரிட்டிஷோட சிப்பாய்கள் இருக்காங்க. யார் இருக்கா? பிரிட்டிஷுடைய சிப்பாய்கள் இருக்காங்க. இந்த சிப்பாய்களுக்கு ஒரு புதுசா ஒரு டர்பன் கொண்டு வராங்க. டர்பன்னா தலைக்கு மேல தலைப்பாகை. சரியா? அந்த தலைப்பாகை எப்படின்னா அதுக்கு பேரு ஆக்னியூ டர்பன். ஏன்னா ஆக்னியூ அப்படின்ற ஒரு வெள்ளக்கார துரை டர்பனை கொண்டதுனால இதுக்கு பேர் என்ன? ஆக்னியூ டர்பன். இந்த டர்பன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆர்டர் போட்டுறாங்க. அதனால ஒவ்வொரு சிப்பாய்களுக்கும் என்னது மன வருத்தம் இருக்கு. சரி, என்ன நம்ம ரொம்ப அவங்க ட்ரெஸ் நம்மளுடைய திலகம் இட்டுக் கொள்ள விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம தலைப்பாகை போட விட மாட்டேங்கிறாங்களே, புரியுதா? இவங்க சொல்ற ட்ரெஸ் வந்து அதாவது கிறிஸ்டியன் ட்ரெஸ் அதெல்லாம் அவன் போட்டு பழகிருக்கவே மாட்டான். சொல்றது புரியுதா? இதை போட்டுதான் நீ சண்டைக்கு போகணும், இது போட்டுதான் இது பண்ணணும் சொல்லி சொல்லும் போது அது என்ன ஆகல, அவங்க பொருந்தாம அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கு. அப்ப அந்த மன வருத்தத்தை யாரு பயன்படுத்திக்கிறா? திப்புவுடைய ஃபேமிலி சப்போர்ட்டர்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வெள்ளூர் கோட்டை ஒரு முக்கியமான கோட்டை. சரி, வெள்ளூரை புடிச்சிட்டா, வெள்ளூர் கோட்டையை புடிச்சு நம்ம செஞ்சுட்டா, இதை விட்டு அடுத்தது மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டை தான். சரியா? அப்ப வட தமிழகத்தை அப்படியே பாக்கெட்ல போட்டுலாம், மெட்ராஸ் அப்படியே வீழ்ந்துரும். பிளான் புரியுதா? நான் மேப் வரைஞ்சு காட்டுறேன். இதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு இல்ல, கர்நாடிக். சரியா? இங்க ஆர்காட், வெள்ளூர், மெட்ராஸ், பாண்டிச்சேரி. இங்க சென்ட் டேவிட், கடலூர் கோட்டை இருக்குல்ல, சென்ட் டேவிட். புரியுதா உங்களுக்கு? ஆர்காட், 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 வெள்ளூர். இது என்ன கோட்டை? ஜார்ஜ், செயின்ட் லூயிஸ். லூயிஸ்னா பாண்டிச்சேரி கோட்டை, செயின்ட் லூயி. இது செயின்ட் டேவிட். இது வெள்ளக்காரனுடையது, இது வெள்ளக்காரனுடையது, இது வெள்ளக்காரனுடையது. இது வந்து பிரெஞ்சுக்காரனுடையது. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கோட்டை. இந்த கோட்டையை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா அடுத்து ஜார்ஜ் கோட்டை, இங்க இருந்து நம்ம ஜார்ஜ் கோட்டையை தாக்கணும்னா ஜார்ஜ் முடிஞ்சு. புரியுதா? அதுக்கப்புறம் டேவிட பிடிச்சிடலாம். இப்போ பிடிச்சா தமிழ்நாடு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடலாம்? ஃப்ரீ ஆக்கிடலாம். இதுதான் அவங்க பிளான். அப்போ இந்த இதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அங்கங்க என்ன புரட்சி ஏற்படுது? ஆள் சேர்க்கிறாங்க. 1000, 2000, 10,000 சொல்லி என்ன பண்றாங்க? பாளையக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க? சேர்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டா திப்பு சுல்தான் இறந்து போயிருந்தாலும் திப்பு சுல்தானுடைய பையன் ஃபத்தா ஹைதர், அவன் பேர் என்ன? ஃபத்தா ஹைதர், மூத்த மகன். அவன் என்ன பண்றான்? சீக்கிரட்டா இந்த தூது விட்டு எல்லாத்தையும் ஆள் சேர்த்துட்டு இருக்கான். யாரு? யாரு? ஃபத்தா ஹைதர். திப்புவோடைய சப்போர்ட்டர்ஸ், திப்புவோடைய ஃபேமிலி, பாளையக்காரர்களுடைய அந்த பிரிவுகள். இப்ப இந்த நியூஸ் இந்த நியூஸ் தெரிஞ்சோடனே இப்போ அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்களை நம்ம பக்கம் திருப்பிக்கலாமா? சரியா? இப்ப இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்களை அப்படியே பண்ணிடுவோம், உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் புரட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்களை மனம் மாற்றம் செய்துட்டாங்க. செய்துட்டு வெத்தலை பாக்கு இருக்குல்ல, வெத்தலை பாக்குல சுண்ணாம்புல மெசேஜ் எழுதி நாளைக்கு ரெடி ஆயிருங்க. சரியா? ஓப்பனா சொல்லுவாங்களா? நான் நாளைக்கு ரெடி ஆயிடுறேன் அப்படி சொன்னா சுட்ட மாட்டாங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், ரகசியமா என்ன பண்ணுவோம், வெத்தலை பாக்குல என்னன்றாங்க, பீட்டல் நெட் எழுதுங்க. வெள்ளூர் புரட்சியில் தகவல் எப்படி பரிமாற்றம் செய்யப்பட்டது? பீட்டல் நெட், வெத்தலை பாக்குல. சரியா? வெத்தலை பாக்கு சுண்ணாம்புல எழுதி என்ன பண்றாங்க, மெசேஜ் பாஸ் பண்றாங்க, நாளைக்கு ரெடி ஆயிரு. சரியா? நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம், இந்த கோட்டையை பிடிச்சிருவோம், வெள்ளூர் கோட்டையை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. உங்களுக்கு கதை புரியுதா? யாருக்கு புரியல?
ஜனனி புரிஞ்சா? என்ன டர்பன்? ஆக்னியூ டர்பன். சரியா? ஆக்னியூ டர்பன். ஓகே. இப்போ இப்போ இங்க அந்த அந்த வெள்ளூர் கோட்டையுடைய தளபதியா இருந்தவர் யாருன்னா சர் ஜான் கிரடாக். எழுதிங்க, வெள்ளூர் கோட்டையோட தளபதி யாரு? சர் ஜான் கிரடாக். சர் ஜான் கிரடாக். ஓகே. 9 ஜூலை 1806 திப்பு சுல்தானுடைய பொண்ணுக்கு கல்யாணம். இங்க அந்த வெள்ளூர் கோட்டையில. அவங்க ஜெயில தான் இருக்கிறாங்க. சரி, ஆனா ராஜ மரியாதையோட ஜெயில இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஜெயிலனா நான் இந்த 7 கம்பி இருக்கும் எண்ணிட அந்த மாதிரி ஜெயில் இல்லை. சரி, அந்த கோட்டையே அவங்களுக்கு ஜெயில் தான். ஓகேவா? ஆமா. சோ ஒரு மன்னருடைய ஃபேமிலிங்கன்னா அந்த மரியாதை கொடுப்பான், அந்த இது இருக்கும். சோ அப்போ வந்து உள்ளவே அவங்களுக்கு திருமணம் நடத்தி கொள்வதற்காக பர்மிஷன் கொடுக்குறாங்க. திப்பு சுல்தான் மகளுக்கு 9 ஜூலை 1806 என்னது திருமணம். சோ அந்த திருமணத்துல கூடும்போது சரியா, அதுல எல்லாரும் கலந்துட்டாங்க. நைட்டோட நைட்டா என்ன பண்ணிட்டாங்க, கலந்துட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? அந்த விஷயம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ரெடியா சொல்லி கலந்துட்டு சரியா. 10 ஜூலை 10 ஜூலை சரியா, 10 ஜூலை விடிய காலையில சரியா, விடிய காலையில எல்லாருமே அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. அவங்க வந்து வெள்ளக்காரனுக்கு உடனே தெரியாது. வெள்ளக்கார படை வீரனும் அதுல உள்ள இருப்பாங்க, கிராடாக்கும் இருப்பாங்க. ஆனா இந்திய சிப்பாய்கள் மட்டும்தான் அந்த இந்த நியூஸ் பரவி போன இந்த சிப்பாய்கள் மட்டும் நைட்டோட நைட்டா காலத்துல காலைல 2 மணி 3 மணிக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் தூங்கிட்டு இருந்த சிப்பாய்கள் எல்லாத்தையும் கொண்டுடுறாங்க. சரியா? கிராடாக்குடைய கதவை தட்டி இடிச்சு கிராடாக்க உள்ளே என்ன பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. சரியா? அவங்க கிராடாக்குடைய மனைவி சரியா, கிராடாக்குடைய ஃபேமிலி இருப்பாங்களே அவங்களை மட்டும் உயிரோட விட்டுறாங்க. அதனால அவங்க வெளியில வந்து சொன்ன சம்பவங்கள் தான் இது உண்மை சம்பவம். அவங்களே கொண்டு இருந்தாலும் உள்ள என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்காது, கற்பனையா தான் இருந்திருக்கும். சரியா? ரைட், ஓகே. சோ 10,000 தலைமையில 10 ஜூலை நைட்டு விடிய காலையிலேயே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோட்டைய விடியறதுக்குள்ள புடிச்சிட்டாங்க. 2 மணிக்கு ஆரம்பிச்சு 3 நாள் 5 மணிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா புடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு வெள்ளக்கார சிப்பாய் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான். சரியா? தப்பிச்சு ஓடி பக்கத்துல இருக்கிற கோட்டை எது, ஆற்காடு கோட்டை. இப்பதான் மேப்ல காமிச்சேன். பக்கத்துல இருக்கிற கோட்டை எது, ஆற்காடு கோட்டை. ஆற்காடு கோட்டைக்கு 2 மணி நேரத்துல போயிடலாம். சரியா? ஓடி போய் ஆற்காடு கோட்டைக்கு 2 மணி நேரத்துல போயிட்டு அங்க தளபதியா இருந்தவர் தான் கில்லஸ்பி. கில்லஸ்பி கிட்ட சொல்லி அவர் படையோட கிளம்பி வந்துட்டு இருக்கிறார். சரியா? பிளான் படி என்னன்னா 10 ஜூலை இந்த இடத்த பிடிச்ச உடனே இந்த பாளையக்காரருடைய சப்போர்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க விடியறதுக்குள்ள இங்க வந்து சேரணும். புரியுதா? 10 ஜூலைல 10 ஜூலை அன்னைக்கு விடியறதுக்குள்ள வந்து சேர்ந்தாதான் பிரிட்டிஷ்காரனுடைய படையை ஒட்டுமொத்தமா நிப்பாட்ட முடியும். இந்த ஒரு கோட்டையை பிடிச்சா மட்டும் பிரிட்டிஷ் பிடிச்சதா வராது, கணக்குல வராது. கரெக்ட் தானே? என்ன கோட்டையில 200 பேர் இருப்பானா, 200 பேருக்கு பெரிய விஷயமா? வெள்ளக்காரனே ஓடிடுவானா வீட்டுக்கு? கிடையாது. அப்போ அவன் ஒருத்தன் ஓடி போய் என்னது அவன் சொல்லி அவன் ஆளை கூட்டான். யாரு? கில்லஸ்பியோட தலைமையில மிகப்பெரிய ஒரு படை அந்த கோட்டையை சுத்தி வளைச்சிட்டாங்க. ஆனா வர வேண்டிய பாளையக்காரனுடைய கோட்டை வந்து சேரும் லேட். சரியா? அப்போ சுத்தி வளைச்சதுனால கில்லஸ்பி என்ன பண்ணாரு, கில்லஸ்பி விடியகால ஒரு 10-11 மணிக்கெல்லாம் கோட்டை எல்லாத்தையும் பீரங்கி வச்சு தகர்த்து உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் அங்க இருந்த எல்லா சிப்பாய்களையும் கொண்டுட்டாங்க. எல்லா சிப்பாய்களையும் சுட்டு கொண்டுட்டாங்க. ஆமா, இது வந்து துரோகம் தானே. அவகிட்ட வெள்ளக்காரன்டே வேலை பார்த்துட்டு வெள்ளக்காரனே எதிரி கூட கிடையாது, துரோகி. சரியா? அப்புறம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே திப்பு சுல்தானுடைய ஃபேமிலி வச்சா இன்னும் பிரச்சனை பெருசாகும் இல்லையா? அதனால அவங்க மறுபடியும் இடம் மாற்றி போய் கல்கட்டா சீரல் அடைச்சிட்டான். நீ தமிழ்நாட்டுல தானே பிரச்சனை, உன்னை கல்கட்டால உனக்கு ஒரு பேரும் தெரியாது இல்ல, அப்ப கல்கட்டால சீரல் போய் அடைச்சிட்டாங்க. அதோட இந்த புரட்சி முடிஞ்சிச்சு. இதுதான் வெள்ளூர் புரட்சி. என்னப்பா, ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. குழம்புறதுக்கு என்ன இருக்கு? ஃபேக்ட் புரிஞ்சுல. இது வந்து ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மும்முனை பிளான். அது ஆக்சுவலா பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. திப்பு சுல்தானுடைய ஃபேமிலி
அவருடைய மூத்த பையன் ஃபத்தா ஹைதர் பிளான் போட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றேங்கிற பேர்ல ஆள் சேர்த்து நியூஸ பரப்பிட்டான். பாளையக்காரர்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு. சரியா? பிளான் பண்ண மாதிரி அடுத்த நாள் 10 ஜூலை விடிய காத்தாலேயே எல்லா இந்திய சிப்பாய்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு சிப்பாய்க்கு இன்னொரு சிப்பாய்க்கு வெத்தலை பார்க்கலாம் மெசேஜ் பாஸ் பண்ணியாச்சு. இன்னும் உள்ள இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க. எதிர்த்த சண்டை தேவையில்ல சண்டை தானே, எதுக்கு உங்களை கிளப்பிட்டு தூங்கும் போதே என்னது தலைவனை வச்சு அமைக்கிட்டாங்க. சரியா? அந்த கிராடாக்கையும் கொண்டுட்டாங்க. கிராடாக்கும் தளபதி அவனா முதல்ல கொண்டணும் இல்லையா? அவனை கொண்டு கோட்டையை பிடிச்ச மாதிரி கொண்டுட்டாங்க. ஆனா ஒரு பச்சி தப்பிச்சிருச்சு. சரியா? ஒரு பச்சி தப்பி பறந்து ஓடிடுச்சு. எங்க ஓடிடுச்சு? ஆற்காடுக்கு போயிட்டு விடியகாலம் 5 மணிக்கெல்லாம் ஓடிட்டான். போயிட்டு அவன் 7, 8, 9 மணிக்கெல்லாம் பட திரண்டு வந்துருச்சு. யாரோட தலைமையில? கில்லஸ்பியோட தலைமையில. அப்போ மெட்ராஸ் மாகாணத்துடைய கவர்னரா இருந்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிக். இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. கேள்விப்பட்ட மாதிரி தானே இருக்கு. இவர் 1935 இந்தியாவுடைய கவர்னத்துக்கு ஆனார். ஆனா சாரி 1835 1835 இந்தியாவுடைய கவர்னர் 33 1806 எங்க என்னவா இருக்காரு? 1807 மெட்ராஸுடைய கவர்னர் இருக்காரு. அப்ப அவருக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய புரட்சி நடந்ததுன்னா அவர் வேலையை வச்சிருப்பாங்களா? நீ என்ன பண்ணிட்டு கேட்க மாட்டாங்க வேலைக்காரன். அவரை வேலையை விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிஞ்சி கூத்தாடி அப்புறம் போஸ்டிங் வாங்கிட்டு வந்தாரு. சரியா? அப்ப இந்த வெள்ளூர் புரட்சி அடக்க யாரு? கில்லஸ்பி. சரி, வெள்ளூர் புரட்சி நடந்தது எப்போ? 10 ஜூலை 1800 சரியா? 1806. இப்ப வெள்ளூர் புரட்சி புரிஞ்சுதா? சரி, அன்றைய தினம் 113 எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு கேட்க மாட்டான், கவலைப்படாதீங்க. 113 ஐரோப்பியர்களும் 350 சிப்பாய்களும் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் நடந்த முதல் முக்கியமான ஒரு சிப்பாய் கழகம். பென்டிக்கு வேலை போயிடுச்சு. சரியா? இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? இது இந்திய சுதந்திரத்தின் முதல் போர். சரியா? prelude to the first war அப்படின்னு இந்திய சுதந்திரத்தின் முதல் போரின் முன்னோடி. இந்திய சுதந்திரத்தின் முதல் போருடைய முன்னோடி. முன்பகுதி கூட சொல்லலாம். அப்படின்னு யார் அழைக்கிறார்? வி.டி. சவார்கர் அழைக்கிறார். விநாயக் தாமோதர் சவார்கர். சரியா? யார் தலைமையில எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க? ஃபத்தா ஹைதர். சரியா? வெள்ளூர் கோட்டையை பிடிச்சிட்டாங்க. வெள்ளூர் கோட்டையை பிடிச்சிட்டு விடியகால 5 மணிக்கெல்லாம் அந்த திப்பு சுல்தானுடைய புலி கொடி, ஏன்னா திப்பு சுல்தான் புலிதான், அவருக்கு புலிதான். அதனாலதான் வெள்ளச்சி என்ன பண்ணிக்கிட்டான்? நீ மைசூர் புலியா, நான் பெங்கால் புலி அப்படின்னு அவன் வச்சுக்கிட்டான். சரியா? பரம விரோதி திப்பு சுல்தான், சும்மா ஒன்னும் இது பண்ணல. சரியா? அவர் மிகப்பெரிய ஒரு 4 போர், மற்ற எதுவுமே இந்தியாவில 4 போர் நடக்கல, அது ஒண்ணுதான் 4 வாட்டி போர் நடக்கும். ஓகேவா? ரைட், ஓகே, சரி, அவ்வளவுதான். அடுத்த போலாமா? வெள்ளூர் கழகம் முடிஞ்சு. அடுத்த முக்கியமான சிப்பாய் போர் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் 1857 நடந்த பெரும் புரட்சி. அடுத்த சிப்பாய் போர் என்னது? 1857 நடந்த பெரும் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அதை நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. அது நம்ம வருஷத்துல கடைசி வந்தோம்னா அப்ப பாத்துக்கலாம். நடுவு நிறைய இருக்கே, அதையும் பார்த்து போயிடும். சொல்ல இல்லைங்கதா? சரி, சிப்பாய் போர் இது. இதுவும் சிப்பாய்கள்லாம் புரட்சி பண்றாங்க. ஆனா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றேன். நம்ம இன்னும் 1806 இருக்கோம். சரி, இப்ப அடுத்த போர் என்ன? மக்கள் புரட்சி, சிவில் அப்ரைசிங்ஸ். இல்லைங்க, நான் சொல்றது மட்டும் எழுதுங்க, இது வாஸ்தா வேண்டாம். சன்னியாசி மற்றும் ஃபக்கீர் புரட்சி. சன்னியாசி மற்றும் ஃபக்கீர் புரட்சி 1763 முதல் 1800 வரை. சரியா? இந்த புரட்சியை பற்றி பங்கிம் சந்திர சட்டர்ஜி
ஆனந்த மடம் என்கின்ற ஒரு பெங்கால் நாவல்ல எழுதியிருக்கிறார். இந்த புரட்சியை பற்றி பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்கின்ற ஒரு வங்காளத்து நாவல்ல இந்த புரட்சியை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். சரியா? இந்த நாவல்ல தான் இந்தியாவுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் எடுக்கப்பட்டது. என்னது வந்தே மாதரம்? அப்ப வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. சரியா? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் நாவல் எழுதப்பட்ட ஆனந்த மடம் நாவலில் குறிப்பிடப்பட்டுள்ள புரட்சி எது? சன்னியாசி மற்றும் பக்கீர் புரட்சி. அடுத்தது கேரளவர்ம பழசிராஜர். கேரளவர்ம பழசிராஜர். இப்போதான் நம்ம கேரளான்னு சொல்றோம். சரியா? சரியா? ஆக்சுவலா கேரளாங்கிறது சேரளம். சேரளம் சேரர்களுடைய ஆட்சி செய்த பகுதி சேரளம். கரெக்டா இல்லையா? சேரளம் இதுதான் என்ன மாறிடுச்சு? கேரளம்னு மாறிச்சு. அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளா வந்து 3 பகுதி. சரியா? ஒண்ணு இந்த பகுதி வந்து திருவாங்கூர். திருவாதங்கூர் தமிழ்ல திருவாதங்கூர். திருவாரங்கூர் சமஸ்தானம். இது கொச்சின். இந்த இடத்துக்கு பேர் என்ன? கொச்சின். இதுக்கு பேரு மலபார். இந்த 3 பகுதிகள் கொண்டதுதான் அப்போ கேரளாக்கு என்ன பேரு? மலபார், கொச்சின், திருவாரங்கூர். கேரளா நம்ம ஊர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்ன பேர் சொன்னேன்? கர்நாடிக். வெரி குட் பாயிண்டா இருக்கீங்க. சரியா? இப்ப நம்ம யாரை பத்தி பாக்குறோம்? மலபார் அப்படின்ற ஒரு நாட்டை சார்ந்த மலபார் என்ற நாட்டை சார்ந்த கேரளவர்ம பழசிராஜன். பழசி ராஜா பைஷ்ய ராஜான்னு சொல்லுவாங்க மலையாளத்துல. பைஷ்ய ராஜா இவர் தான். சரியா? இவர் வந்து ஒரு மன்னர். இவருக்கு என்ன பேரு? கேரள சிங்கம் என்று பெயர். என்ன பேரு? கேரள சிங்கம். இவருடைய புரட்சி ஏற்பட்டுச்சு. சரி, 1793 இருந்து 1805 வரைக்கும் புரட்சி செஞ்சிருக்காரு. 1793 இருந்து 1805 வரைக்கும் புரட்சி செஞ்சிருக்காரு. கடைசியா மாவிளந்தோப்பு என்ற இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டார். எங்க சுட்டுக் கொல்லப்பட்டார்? மாவிளத்தோடு. மாவிளத்தோடு என்ற இடத்துல இவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஓகேவா? இல்லையா செல்லப்பா? மாவிளத்தோடு. அடுத்தது 1808 முதல் 1809 வேலுத்தம்பியின் புரட்சி. வேலுத்தம்பியின் புரட்சி. இவர் யாரு? இவரு திருவாதங்கூருடைய திவான். திவான்னா பிரைம் மினிஸ்டர்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப திருவாதங்கூருக்கு மன்னர் ஒருத்தர் இருப்பாரு. சரியா? அந்த மன்னருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்க பிரைம் மினிஸ்டர் தான் யாரு? திவான். அவர் பேர் என்ன? நம்ம வேலுத்தம்பி. புரியுதா இல்லையா? வேலுத்தம்பி. வேலுத்தம்பியுடைய புரட்சி தான் நம்ம பாக்குறோம். இப்ப என்ன சொன்னேன்? 1808 முதல் 1809. சரியா? இவருடைய முக்கியமான ஒரு முழக்கம் என்னன்னா குந்தரா முழக்கம். குந்தரா முழக்கம் இவர் செய்த ஒரு முழக்கம். அதாவது அந்த ஊர் திருவாதங்கூர் மக்களுக்கு வந்து அவர் சொல்றார், எல்லாரும் வாங்க படையில சேர்ந்துட்டு, வெள்ளையை தான் நம்மளுடைய எதிரி, நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்லி ஒரு முழக்கம் இடுகிறார். அந்த முழக்கத்தை தான் குந்தரா முழக்கம்னு சொல்றாங்க. ஆனா அந்த நாட்டு மன்னர் திருவாதங்கூர் மகாராஜாவே அதை சப்போர்ட் பண்ணாரு. அவர் யாருக்கு ஜால்ரா போட்டு இருக்காரு? வெள்ளக்காரன் ஜால்ரா போட்டு இருக்காரு. வெறும் இவர் மட்டும் கூவி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. சரியா? இவரும் கொல்லப்படுகிறார். ஐ மீன் இவர் சூசைட் பண்ணிக்கிறார். பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிக்கிறாரு? சூசைட் பண்ணிக்கிறார். தோத்து போயிட்டாரு. அடுத்தது பைக்கா புரட்சி. என்னப்பா புரியுதா? யார் புரட்சி பண்ணாங்க, வருஷம் என்ன பண்ணாங்க, பேர், அவ்வளவுதான். கதையெல்லாம் இப்ப நம்ம சொல்லி ஒவ்வொரு கதை பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்கு. வேலுத்தம்பிலாம் என்னென்ன பண்ணாருன்ற கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
மாவிலத்தோடுல அவர் பழசிராஜ் எப்படி மாட்டினாருங்கிற கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அந்த கதையெல்லாம் சொல்லி ஒரு இல்ல அதுல 2 பாயிண்ட் அவ்வளவுதான் போதும் அதுவே. சரியா? குரூப் 4 தானே படிக்கிறோம் நம்ம. போதும். சரியா? நான் வேணா உங்களுக்கு புக் சஜஸ்ட் பண்றேன். நீங்க போய் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஓகே ரைட். பைக்கா புரட்சி. பைக்கா புரட்சி 1817. பைக்காங்கிறது எங்க? பைக்காங்கிறது ஒடிசா. ஒடிசா. ஒடிசா மாநிலத்துடைய சரியா? ஒடிசாவுடைய பழைய பேர் வந்து கலிங்கம். சரியா? கலிங்கம் தான் ஒடிசா பழைய பேர். அசோகர் காலத்தெல்லாம் கலிங்கம் தான் சொல்லுவாங்க. சங்க காலத்திலயும் பேர் என்னதான்? கலிங்கம். கலிங்கத்து பரணின்னு சொல்றோம்ல. 1000 யானைகளை கொள்பவன் பரணி. 1000 யானைகளை கொள்பவனுக்காக பாடப்படக்கூடிய இயல் பரணி என்று அழைக்கப்படுது. சோ கலிங்கத்து பரணி அப்படின்றது. ஆமா. அப்போ பைக்கா. பைக்கா என்பது யாரு? பைக்கா என்பது ஒடிசா கலிங்கத்துடைய போர் வீரர்கள் பேர் தான் பைக்கா. சோல்ஜர்ஸ். சரியா? வெள்ளக்கார அங்கேயும் சும்மா இல்ல. அங்க இருக்கக்கூடிய மன்னரை ஒடிசா நாட்டுடைய மன்னரை சரியா பதவி விலக்கிட்டார். டீத்ரோன் பண்ணிட்டார். சரியா? டீத்ரோன் பண்ணிட்டார். அப்போ அந்த மன்னர்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த படை வீரர்கள் தான் இந்த பைக்கா. மன்னரை பதவி விட்டு நீக்கிட்டாங்க. புரியுதா? மன்னர்கள் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த படை வீரர்களாக இருந்தவங்க பேர் தான் பைக்கா. அந்த பைக்கா செய்த புரட்சி தான் ரொம்ப ஃபேமஸான புரட்சி 1817 பைக்கா புரட்சி. சரியா? இதுல முக்கியமான புரட்சி என்னன்னா இந்த புரட்சி வெற்றிகரமான ஒரு புரட்சி. சரியா? புரட்சி செய்தவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க, கொண்டுட்டாங்க, வெள்ளக்காரங்க கொண்டுட்டான். ஆனா ஃபைனலா அவங்க கேட்ட எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டான். அவங்க டிமாண்ட், நாங்க புரட்சியை விடணும்னா சில டிமாண்ட் வைக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க அந்த மக்கள். அப்ப அந்த டிமாண்டுக்கு ஓகே சொல்லிட்டான். அப்ப இது வெற்றி தானே? ஆயிரத்தி 1817. சரி, இந்த புரட்சியுடைய போராட்டத்துடைய தலைவர் யாருன்னா ஜெகபந்து வித்யாதார். இந்த போராட்டத்தின் தலைவர் யாரு? ரெபலியன் புரட்சியோட தலைவர் யாரு? ஜெகபந்து வித்யாதார். ஓகே தானே? சரி, இதே போல தமிழ்நாட்டுக்கு வருவோம். முன்னாடி தமிழ்நாட்டை பார்த்தோம், சிப்பாய் புரட்சி தான் பார்த்தோம், மக்கள் புரட்சி பார்க்கல. தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்ப இப்ப இருக்கிற மாதிரி பெருசு இல்லை. சரியா? இப்ப இருக்கிற தமிழ்நாடு வந்து இதுதான் திருவாதம்பூர், இது கொச்சின், இது மலபார். ஓகேவா? மேல இருக்கிறது என்ன? மேல இருக்கிறது மைசூர். சோ இந்த கர்நாடிக் இந்த பகுதி அவுரங்கசீப்புடைய காலகட்டத்துல, சரியா, இந்த பகுதி வந்து கர்நாடிக் அப்படின்னு சொல்லி அவர் தான் பேர் வைக்கிறார். கர்நாடிக் நவாபிடம் ஒப்படைக்கிறார். சரியா? கர்நாடிக் நவாபிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவுரங்கசீப்போட இறப்பிற்கு பிறகு கர்நாடிக் நவாபை இந்த ஃபுல் கண்ட்ரோலை அவன் எடுத்துக்கிறான். யாரு? அன்வருதீன். ஆற்காடு நவாப் என்று அழைக்கப்படுவர் அவர் தான். ஏன்னா ஆற்காடு தான் அப்ப தலைநகரமா இருந்துச்சு. அந்த ஆற்காடு இப்ப கூட முன்னாடி கூட பார்த்தோம், ஆற்காடுன்னு சொன்னோம். ஆற்காடு நவாப் இப்பயும் இருக்கிறாங்க. ஆற்காடு நவாபுடைய வாரிசுங்க இருக்காங்க. ஆற்காடு நவாப். சரியா? அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. இந்த அவுரங்கசீப் வருவதற்கு முன்னதாக யார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுரங்கசீப் வருவதற்கு முன்னதாக மராட்டியர்கள் கொஞ்சம் படையெடுத்து வந்தாங்க. மராட்டியர்கள் வந்து தஞ்சை பிறகு செஞ்சி இந்த பகுதிகளை ஒரு சில பகுதிகளை தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க மராட்டியர்கள். அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தா? அவங்களுக்கு முன்னாடி இந்த பகுதி வந்து நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. யாருடைய கட்டுப்பாட்டுல? நாயக்கர்கள். இப்ப நீங்க கூட பார்த்திருப்பீங்களே,
மெட்ராஸ்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தை கூட யார்கிட்ட இருந்து குத்தகை வாங்கியிருப்பாரு? சென்னப்ப நாயக்கர். புரியுதா? அப்ப தமிழ்நாடு வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? நாயக்கருங்களை கட்டுப்பாடு. இந்த நாயக்கர் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க போகணும்? நீங்க வந்து 1500களுக்கு போகணும். நீங்க 1500கள்ல சரியா தமிழ்நாடு யார் கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா, புரியுதா? எவ்வளவு வருஷம் முன்னாடி போறோம்? 300 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா சரியா, இது தமிழ்நாடு வந்து விஜயநகர சமஸ்தானத்துக்கு கீழ இருந்து. விஜயநகர் எம்பையர் நீங்க கூட பார்த்திருப்பீங்களே, இந்த விகடகவி தென்னாடி ராமன். யாரு அரசர் பேர் என்ன? கிருஷ்ணதேவராயர். அவருடைய காலகட்டத்துலதான் என்ன செஞ்சாருன்னா, அவர் டோட்டல் சவுத் இந்தியாவே ரூல் பண்ணார். சரியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 4 மாநிலமும் அவர் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. யாருடைய கட்டுப்பாட்டுல? கிருஷ்ணதேவருடைய கட்டுப்பாட்டுல. அப்ப இந்த 4 மாநிலத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒவ்வொரு பிளேஸையும் சரியா பிரிச்சு நாயக் அப்படின்ற ஒரு கவர்னரிடம் ஒப்படைச்சிட்டார். என்ன பண்ணிருக்காரு? ஒவ்வொரு பிளேஸையும் நாயக் அப்படின்ற ஒரு கவர்னர், நாயக்னா கவர்னர், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இதே மாதிரிதான் அவுரங்கசீப் என்ன பண்ணாரு? அவுரங்கசீப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேஸ நவாப் அப்படின்ற ஒருத்தர் ஒப்படைச்சாரு. அப்ப நவாப்னா முகலாயர்களுடைய கவர்னர் பேரு நவாபு, கிருஷ்ணதேவராயருடைய கவர்னர் பேரு நாயக். அவ்வளவுதான். ஏன்னா ஒரு அரசரை எல்லாத்தையும் ரூல் பண்ண முடியாது இல்ல, பிளேஸ் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தணும் இல்லையா? இப்ப இந்தியாவை கம்ப்ளீட் மோடியா ரூல் பண்றாரு, 28 மாநிலமா பிரிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிஎம் ஒப்படைச்சிட்டார்ல. அந்த மாதிரி எப்படி ஒரு ஒரு மாநிலத்துக்கு சிஎம்ஓ, அதே மாதிரிதான் அவுரங்கசீப்புடைய காலத்துல சிஎம் பேரு நவாபு. புரியுதா? கிருஷ்ணதேவராய காலகட்டத்துல நாயக். இந்த நாயக் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்த பாளையம் பாளையமா பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? பாளையமா பிரிச்சு 72 பாளையம் பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது கலெக்டர், சிஎம் அடுத்து கீழே ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஹெட் யாரு? கலெக்டர். பாளையம்னா ஈக்குவல் டு கலெக்டர். தமிழ்நாட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க? 72 பாளையமா பிரிச்சு ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு நபரை நியமிச்சிருக்காங்க. அவர் யாரு? அவர் தான் பாளையக்காரர். பாளையத்தை வச்சிருக்கிறோம் பாளையக்காரர். பாளையக்காரர். ஏன் பாளையக்காரர் சொல்றாங்க புரியுதா? வெள்ளக்காரர் இந்த வார்த்தைய சுருக்கி பாலிகர்ஸ் மாத்தினான். பாலிகர். அவன்கிட்ட எதை கொடுத்தோம்னா மாத்தானே சொல்லுவான், தப்பதானே சொல்லுவாங்க. திருவாதங்கூர் அப்படின்னா ட்ரவாங்கூர் அப்படின்ட்டான், முடிஞ்சு வச்சு. தூத்துக்குடி அப்படி மாத்திட்டான். அது மாதிரிதான் அவன்கிட்ட போய் பாளையக்காரரா அப்படின்னா பாலிகர்ஸ் அப்படின்னு. சரியா? சமுதிரி ஜாமோரின் அப்படின்ட்டான். அதனால 72 பாளையத்துக்கும், அதாவது கலெக்டர் அந்த ஏன்னா அவர் டைரக்டா போய் யோசிச்சு பாருங்க, சிஎம் டைரக்டா வந்து வரி வசூலிக்கிறார், அந்தந்த கலெக்டர் தானே பாக்குறாங்க. அந்த மாதிரி எப்படி பிரிச்சாரு அவரு? 72 பாளையமா அந்த அந்த ஊர் நாயக் பிரிச்சுக்கணும். சொல்ல விளங்குதா? அப்படி இருந்தவங்க தான் பாளையக்காரர். அப்படி இருந்தவங்க தான் பாளையக்காரர். இது வரைக்கும் யாருக்கு புரியல? சரியா? அவங்க எவ்வளவு வரி வாங்குவாங்க அப்படின்னா 4ல் 1 பங்கு வரி வாங்குவாங்க. விளைச்சல் நடக்குதுன்னா விளைச்சல்ல 4ல் 1 பங்கு யார் கொடுத்துடணும்? வரி கொடுத்தணும், விவசாயிகள். அதாவது 100 மூட்டை விளைவிச்சுன்னா 25 மூட்டை எனக்கு கொடுத்தணும். ஆக்சுவலி இதுவே அதிக வரி. சரியா? ஒரிஜினல்ங்கிறது 1/6 தான். 25% டாக்ஸுங்க. ஜிஎஸ்டியே உங்களுக்கு வந்து என்னது, சிலதுக்கெல்லாம் டாக்ஸே இல்லை, 0, 5%, 12%, ஜிஎஸ்டி டாக்ஸ் எப்படி வரும்? 0, 0.25, 5, 12, 18, 28, 3 ஒன்று இருக்கு, 3. சரியா? தங்கத்துக்கு மொத்தம் வருது 1, 2, 3, 4, 5, 6, 7 வருது. சரி, 28ங்கிறது லக்ஸுரிக்கு, ஆடம்பரத்துக்கு. எஜுகேஷனுக்கு 18%, நமக்குலாம் 18%. சரியா? 12% வந்து ஓரளவுக்கு சின்னதா. 5% சாப்பிட்ற பொருட்கள்லாம் போடுவான், தயிர் அதுக்கெல்லாம் போடுவான், பால் அதுக்கெல்லாம். 3 வந்து கோல்டுக்கு. 0.525ங்கிறது ப்ரெஷியஸ் ஸ்டோன், விலை மதிக்க முடியாத வைரம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் 0.25. 0னா நன். அப்படி பார்த்தாலுமே இது 28ங்கிறது தான் 4ல் 1 பங்குக்கு மேல வருது இல்லையா? அது கம்மியா தான் இருக்கு.
சரியா? அப்ப இதுவே பாளையக்காரர் வச்ச வரியே கொஞ்சம் கொள்ள வரிதான். ஓகேவா? இது இல்லாம எக்ஸ்ட்ரா வரி வேற கட்டணும். என்ன வரி? எழுதுங்க. சேர்வைக்காரர் தலையரி அப்படின்னு 2 வரி வாங்கிட்டாங்க. என்னவா? சேர்வைக்காரர் சேர்வைக்காரர் தலையரி. இது எதுக்கு சார் அப்படின்னா, இந்த பாளையக்காரர்கள் வரி வாங்குறது மட்டும் இல்ல. எக்ஸ்ட்ராவா எப்படி ஜமீன்தாருக்கு என்ன வேலை கொடுத்தோம்? வெள்ளைக்காரன் தானே ஜமீன்தாரி முறை கொண்டாடுறான். வெள்ளைக்காரன் ஜமீன்தாரி முறை என்ன பண்றான்? அந்த நிலத்தை வரி வசூலிக்கிற வேலை இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை அவன் தான் சமாளிக்கிறான். கரெக்டா? அவன் இல்லையா? ஜுடிஷியல் ஒர்க், நீதியும் அவன் தான் வழங்குறான். நீதிபதியாகவும் செயல்படுவான். இங்க சேவைக்கார தலைவர் வரை போலீஸ் வேலை. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நைட்டு காவல், இரவு காவல், ரோந்து போறது, தப்பு தண்டா நடக்காம இருந்துக்கிறதுக்கு, சொல்ல விளங்குதா? கொள்ளையடிக்காம இருக்குது, அதை தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? ஆட்களை நியமிப்பான் அந்த பாளையக்காரர். அப்ப அதுக்கு தனியா வரி கட்டணும் நீங்க. அதான் பாளையக்காரர், அதாவது சேர்வைக்காரர் வரி, தலையறிக்கிற வரி. இது எல்லாம் விளைச்சு விவசாயம் பண்றல, விவசாயத்துல 4 வருஷம் கொடுக்கணும். இந்த பாளையக்காரருடைய வேலை. கிளியர் ஆர் நாட் கிளியர்? சரி, இந்த பாளையக்காரர்கள் 2ஆ பிரிக்கிறாங்க. 22 பாளையம் இருந்தாலும் 72 2ஆ பிரிச்சிடலாம். எப்படி? ஒண்ணு மரவ பாளையக்காரர்கள், இன்னொன்னு தெலுங்கு பாளையக்காரர்கள். ஒருத்தர் யாரு? ஒருத்தர் மரவா, இன்னொன்னு தெலுங்கு. மரவானா தமிழ் பேசக்கூடிய பாளையக்காரர்கள் மரவ பாளையக்காரர் சொல்லுவாங்க. தெலுங்கு பேசுறவங்க, ஏன்னா இந்த தெலுங்கு பாளையக்காரர்கள் வந்து ஏன்னா கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு. கிருஷ்ணதேவராயர் யாரு? என்ன பேசுவாரு? அவர் தெலுங்கு பேசுவார். அப்ப தெலுங்கு இருந்தாலும் அவருடைய சாதகமா இருந்தவங்க தெலுங்கு, அவங்க ஃபேமிலி வழி வாழையடி வழியா வராங்க. நம்ம ஊர் தமிழ் பேசுறவங்களும் வாழையடி வழியா இருக்கிறாங்க. சொல்ல விளங்குதான்? இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த முறை எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1500கள்ல கிருஷ்ணதேவராயர் ஆரம்பிக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் எல்லாம் செத்து போயிட்டு, அதுக்கப்புறம் 1565ல விஜயநகர சமஸ்தானமே வீழ்ந்துருச்சு. தலைக்கோட்டா போர்ல அதுவே அவுட், டோட்டல் அந்த வம்சமே முடிஞ்சுச்சு. தலைக்கோட்டா போர், தலைக்கோட்டா பேட்டல்ல விஜயநகர எம்பரே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாயக்கர்களுடைய ஆட்சி வருது. நாயக்கருடைய காலகட்டத்துல தான் இப்ப இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், 1000 தூண் மகால் சொல்லுவாங்க இல்லையா? ஆயிரங்கால் மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் எல்லாம் கட்டினதுல யார் தான்? இந்த நாயக்கர்கள் தான். கேள்விப்பட்டிருப்பீங்களா? நாயக்கர் மகால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் இந்த நாயக்கர்களையும் மராட்டியர்கள் வீழ்த்தி, சரியா, அந்த மராத்தாவையும் எனது மராத்தாவுடைய கண்ட்ரோல் சில, அதுக்கப்புறம் அவுரங்கசீப்புடைய கண்ட்ரோல்ல, நவாபுடைய கண்ட்ரோல்ல மாறி, இவ்வளவு அரசியல் மாறிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? இவ்வளவு அரசு மாறி, இவ்வளவு மாறி இருந்தாலும் மேலதான் மாறி இருக்கு. ஆனா பாளையமும் பாளையக்கார முறையும் மாறல. நல்லா கவனிக்கணும். அந்த பாளையக்காரங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடந்த இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். மேல அரியணை மாறினாலும் யார் வந்தாலும், அவுரங்கசீப் வந்தாலும் அவர் பாளையக்காரரை கண்டுக்கல. சரி, இவனுக்கு வாங்கினாங்களா கொடுத்தாங்களா, நமக்கு வேலை முடிஞ்சு. ஏன் சிஸ்டத்தை மாத்திக்கிட்டு இருக்கணும்? உதாரணத்துக்கு சிஎம் எவ்வளவு மாறினாலும் கலெக்டர் அவங்களே தான், தாசில்தார் அவங்களே தான், அது மாற போறது இல்ல. அந்த மாதிரிதான். ஏன்னா அது ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க பல வருஷமா 300 200 3 வருஷமா வம்சாவளியும் அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்த காக்கை பண்றாங்க. அப்புறம் எதுக்கு மாத்தணும்? மக்கள் ஏதாவது புரட்சி பண்றாங்கன்னா மாத்தலாம். இல்ல இவங்க ஒருங்க நமக்கு வரி கட்டலைன்னா நம்மளை மாத்தலாம். இவங்க டான் வரி கட்டிடுறானே யாரு? பாளையக்காரர்களுக்கு டான் வரி கட்டிடுறானே. சொல்றது புரியுதா? டான் வரி கட்டிடுறான், அப்புறம் எதுக்கு மாத்திக்கிட்டு அப்படின்னு அப்படியே ஸ்மூத்தா போயிடுச்சு. ஆனா இந்த நவாப் இருக்கா பாருங்க, அவர் ஆற்காடு நவாப். இப்ப இவ்வளவு பேர் மாறி இருந்தாலும் எல்லாருக்கும் டைமுக்கு என்ன பண்ணிட்டான்? பாளையக்காரன் டைமுக்கு வரி கட்டிட்டான். சொல்ல புரியுதா? ஆற்காடு நவாப் தான் கர்நாடிக் போர்ல தோத்து போயிட்டாருல்ல. கரெக்டா? 3 போர் நடந்துச்சா? கர்நாடிக் போர்ல தோத்து போயிட்டாரு. கர்நாடிக் போர்ல ஜெயிச்சது யாரு? வெள்ளக்காரன். அப்ப வெள்ளக்காரன் என்ன கேட்பான்? மன்னர் நீயாவே இருந்துக்கோ. ஏன்னா அவனுக்கு பணம் தான் முக்கியம். ஆட்சி பண்றதெல்லாம் அவன் எந்த பகுதியும் ஆட்சிலாம் பண்ணல. சரியா? அவன் என்ன பண்றான்? எனக்கு பணம் தான் முக்கியம், அதனால நீயே இருந்துக்கோ. யாரே இருந்துக்கோ, ஆற்காடு நவாபே நீ அரியணையில உட்காந்துக்கோ. ஆனா இந்த வரி வசூலிக்கிற பாரு, அந்த உரிமை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டான். புரியுதா? டாக்ஸ் கலெக்ஷனை மட்டும் யார்கிட்ட வாங்கிட்டான்? டாக்ஸ் கலெக்ஷன் ரைட் மட்டும் பிரிட்டிஷ்கார வாங்கிட்டான். அப்போ இதுவரைக்கும் டான் டான் கட்டிட்டு இருந்த
வரி. இப்போ அந்த பாளையக்காரன் யாரு கட்டணும்? வெள்ளக்காரனுக்கு கட்டணும். வெள்ளக்காரன் போய் கேட்பான், மன்னர் யாரா? மன்னர் ஆற்காடு நவாப். ஆனா ஆற்காடு நவாப் என்ன வாங்கல? அவர் வரி வரி வாங்கும் உரிமையை, டாக்ஸ் கலெக்டிங் அத்தாரிட்டிய பிரிட்டிஷ் கையில ஒப்படைச்சார். இவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு முக்கியமான ஒரு தமிழன் ஒரு ஒரு நபர் யாருன்னா மருதநாயகம். யூசுப் கான் என்ற மருதநாயகம் ஒரு டேலண்டடான ஃபெல்லோ. மருதநாயக பிள்ளையாக பிறந்து யூசுப் கான் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டவர். சரியா? அவர் எதுக்கு சார் அவங்க கிட்ட வேலை பார்க்கறாங்க? சரி, அந்த காலத்துல இந்தியாங்கிற ஒரு சார் அப்ப அவர் இந்தியனுங்கிற உணர்வு இல்லையா? இல்ல. அவருக்கு மட்டும் இல்ல, அந்த காலத்துல யாருக்குமே இல்ல. நான் இப்பதான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? சுதந்திரம் நம்ம 1900s தான் இந்த இந்தியா அப்படின்ற ஒரு பட்டு எல்லாத்துக்கும் வருது. வரல, வர வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது. நீங்க உடனே சொல்லாதீங்க சார் அப்ப ஒரு இந்திய உணர்வு இல்ல சார் அப்படின்னா, அப்படின்னு கட்டபொம்மனுக்கும் கிடையாது, வேலுநாச்சியாருக்கும் கிடையாது. வேலுநாச்சியார் அவன் இந்தியாவுக்கு போறான்னாங்க கிடையாது. அந்த காலத்துல யாருக்குமே கிடையாது. நல்லா பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நம்ம பாக்குறது, அதாவது வடிவேல் சொன்ன மாதிரி குடுங்கறதுக்கு எல்லாமே தேவையில்லாத அணிதான் அப்படின்ற மாதிரி, நம்ம இங்க பாக்குறது எல்லாரையுமே இந்தியாவுக்காக யாருமே போராடல. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, பழசிராஜா யாருக்காக போராடினாரு? மலபாருக்காக. வேலுத்தம்பி யாருக்காக போராடினாரு? திருவாதங்கூர் மக்களுக்காக போராடினாரு. இதுதானே பார்த்தோம். பைக்கா புரட்சி நடந்துச்சு. அவங்க அந்த நாட்டு அரசர், அரசர்களுடைய வேலை விட்டுனா அவங்களுக்கு என்ன வேலை? அரசர் பாதுகாக்கிறது அவங்க வேலை. அதுக்காக போராடுறாங்க. சரியா? வெள்ளூர் கழகம் என்ன நடக்குது? வெள்ளூர் கழகத்துல 2 ஆங்கிள் இருக்கு. ஒண்ணு, தன் அப்பாவை கொண்ட எதிரிகளை பழி தீர்க்கணும், புரட்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு வகை. இன்னொன்னு, மத நம்பிக்கையில தலையிட்ட சிப்பாய்கள் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய 2 வகை இருக்கு. சிப்பாய் கழகம்னு 2 உள்ள ஒரே பக்கம் இருக்கு. அதுல 2 உள்ள கதைகள் இருக்கும் இல்லையா? ஆமா. எதிரி பார்க்கறது யாருமே இந்தியாக்காக எல்லாம் புரட்சி பண்ணல, போராட்டம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்க. அப்ப யூசுப் கான் என்ன பண்றாரு? யூசுப் கான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெள்ளக்காரன் வேலை பார்க்கிறவர் தான். அவர் நல்ல வேலை பார்த்து ஆக்சுவலா அவர் ரொம்ப டேலண்டடான ஃபெல்லோங்கிறனால எல்லா பொறுப்பையும் வெள்ளக்காரன் அவர்கிட்ட ஒப்படைக்கிறான். அவருக்கு என்ன ஆசை? சரி, நம்ம அப்படியே நம்ம டேலண்டா பண்ணி நம்மள எப்படியே மதுரையோட நாயக்கரா உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. என்ன அவருக்கு ஆசை? மதுரை நாயக்கராவே உட்கார வச்சிருவாங்க. மதுரை நாயக்கர் ஒரு தந்தார். சோ அந்த போஸ்ட் நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஓகேவா? அதனால யூசுப் கான் என்ன பண்றாரு? ஆற்காடு நவாபு பிரிட்டிஷ் கிட்ட வரி வாங்குற பொறுப்பா கொடுக்குறான். பிரிட்டிஷ் யூசுப் கான் கிட்ட வரி வாங்கக்கூடிய பொறுப்பா யூசுப் கான் கொடுக்குறான். ஏன்னா யூசுப் கான் இஸ் a talented fellow. அவனுக்கு அந்த வரி வாங்குறதுக்கு எதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான்? ஏன்னா நமக்கு இந்த நம்ம ஒழுங்கா பண்ணோம், நமக்கு நாயக் போஸ்ட் கொடுப்பாங்க. நாயக்கர்னா கவர்னர் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. அவர் நிறைய பட்டங்கள்லாம் வாங்கினவர் தான். வெள்ளக்காரன் அவனுக்கு நிறைய பட்டம் முடிச்சிருக்கு. வெரி டேலண்டடான ஃபெல்லோ. சரியா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப யூசுப் கான் யார் பக்கம் இருக்காங்க? வெள்ளக்காரன் பக்கத்து. புரியுதா? அவருக்கு கான் சாஹிப் இன்னொரு பேரும் இருக்கு. எழுதிங்க, கான் சாஹிப்ங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த கதை இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. கரெக்டா? சரி, இப்போ புரட்சிக்குள்ள போறோம். இதெல்லாம் நீங்க என்ன பாத்தீங்க? பாளையம்னா என்ன, பாளையக்காரங்கிற முறை அப்படின்னா என்ன, இப்ப என்ன கவர்மெண்ட் மாறி இருக்கு, கவர்மெண்ட் என்ன மாறி இருக்கு பாத்துருக்கோம். புரியுதா? சரி, இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பாளையக்காரர் இருக்காங்களா? யார் யாரு? இன்னும் மரவ பாளையக்காரர்கள், இன்னும் தெலுங்கு பாளையக்காரர். இப்ப கட்டபொம்மன் சொல்றோம்ல, அவர் ஆக்சுவலா தெலுங்கர். அவர் தெலுங்கு பேசுவார், தமிழர் கிடையாது. கட்டபொம்மன் வந்து தெலுங்கர். சார் சிவாஜி தமிழ்ல தானே சார் டைலாக் விட்டாரு? யாருக்காக வந்தா, எதுக்காக கிஸ்தி வயலுக்கு வந்தாயா தமிழ். அது படத்துல. சரி, உண்மையில அவர் தெலுங்கு பாளையக்காரர். சரியா? பூலி தேவன் தான் தமிழ் பாலகர். தமிழ் பாலகர் பேர் என்ன? மரவ பாளையக்காரர். மரவன்னா வீரன் அர்த்தம். தமிழ் மறவர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, மறவர். தமிழ் மறவர் யாரு? பூலிதேவன். அப்ப முதல் பாலக்கார புரட்சி செஞ்சது யாரு? பூலிதேவன். எழுதிக்க, பூலிதேவன். 1755 to 1767 பாருங்க, அப்பவே செஞ்சுட்டாரு. பிளாசி போரே நடக்கல. 57 தான் பிளாசி போர். ஞாபகம் இருக்கா? 55ல இருந்து 67 வரைக்கும் தமிழ்நாட்டுல வெள்ளக்காரன் கண்ணுல விரல் விட்டு ஆட்டினவர் யாரு? பூலிதேவன். அப்போ நீங்க இப்படி சொல்லலாமா?
வெள்ளைக்காரன் ஃபர்ஸ்ட் பிடிச்சதும் தமிழ்நாட்டை தான். வெள்ளைக்காரனை ஏத்து முதல்ல புரட்சி பண்ணதும் தமிழன் தான். இவர் ஒரு எழுதிங்க, மரவ சிப்டைன். என்ன ஒரு பாளையம்னா நீங்க எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஒரு 3 ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இல்ல, சரி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படி வச்சுக்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கும்? திருச்செங்கோடு, மோகனூர், ராசிபுரம், தாப்பேட்டை, இந்த ஏரியா இருக்குல்ல. இந்த ஏரியாவுல விவசாயம் நடக்குமா? இந்த விவசாயிகள்ட்ட 4ல் 1 பங்கு வாங்குறதும் பிளஸ் இங்க ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் வேலையை பார்க்கறது. கையில போலீஸா கண்ணுல அதாவது துப்பாக்கி வச்சுட்டு அப்புறம் கருப்பு போர்வையோட போட்டுக்கிட்டு சரி கையில ஒரு லாந்தர விளக்கு வச்சுட்டு நைட்டு கூட சுத்துவாங்க. அதான் வேலை. பிஸ்டலா வச்சிருப்பாங்க சைட்ல இல்ல. ஆமா, ஹோல்ஸ்டர்ல. ஓகே சரி. இவர் எந்த ஊருக்காரரு? இவர் நெல் கட்டும் சேவல். என்ன ஒரு நெற்கட்டும் சேவல் அப்படின்ற ஒரு ஊருடைய பாளையக்காரர். வெள்ளையனை எதிர்த்த முதல் தமிழர். நெற்கட்டும் சேவல் என்ன? அதாவது அவ்வளவு நெல்லு தராங்களாம், அவ்வளவு வரி கட்டக்கூடிய ஒரு ஒரு பாளையம். சரியா? இவர் என்ன பண்ணிட்டாரு? வரி கட்ட மாட்டேன்ட்டாரு. சரியா? அந்த டைம்ல நவாபா இருந்தவர். ஃபர்ஸ்ட் நவாபா இருந்தவர் யார் சொன்னீங்க? ஆர்காட் நவாப் பேர் என்ன? அன்வருதீன். ஞாபகம் வச்சுக்க. அன்வருதீன் நீங்க படிப்பீங்க. நீங்க 8th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா இந்த கர்நாடிக் போர் படிக்கும் போது அந்த 10,000 படைவீரர், 10,000 அந்த படைவீரர் இருக்கான்னு தெரியாது. பார்த்தல அடையார் போர், ஆற்காடு போர்னு பார்த்தோம்ல, அதெல்லாம் அந்த கதை படிப்பீங்க. இந்த பக்கம் 700 பேர் தான், அந்த பக்கம் 10,000 பேர். ஆனா 700 பேர் ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் நீங்க அந்த 8th ஸ்டாண்டர்ட் போய் படிக்கும் போது கதை புரியும். இப்ப தெரிஞ்சுங்க, அன்வருதீனுக்கு அடுத்து வந்த நபர் தான், அவருடைய மகன் தான் முகமது அலி. அவருடைய மகன் தான் யாரு? முகமது அலி. இப்ப இவர் தான் ஆற்காடு நவாபா இருக்கிறார். சரியா? இவர் தான் ஆற்காடு நவாபா இருக்காரு. அப்பனா இவர் தான் என்ன கொடுத்திருக்காரு? வரி வாங்கக்கூடிய ரைட்ஸ் வெள்ளைக்காரனை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் அர்த்தம். முகமது அலியுடைய தம்பி பேரு மாஃபூஸ் கான். மாஃபூஸ் கான். லெவன்த் ஸ்கூல் புக்ல ரொம்ப தெளிவா இருக்கும். சரியா? தம்பி இல்ல, அண்ணன், எல்டர் பிரதர் மாஃபூஸ் கான். இவர் என்ன பண்ணிட்டாரு? கூலிதேவர் 1757ல நான் இன்னையில இருந்து வரி கட்ட மாட்டேன், நான் ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சரியா? என்ன சொல்லிட்டாரு? நான் ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? அறிவிச்சிட்டாரு. அப்போ அந்த டைம்ல பணம் எப்படின்னா, பணம் பகோடா என்று பகோடா, பகோடான்னு சொல்லுவாங்க, அல்லது வராகன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வராகங்கிறது தெலுங்கு வார்த்தை. சரியா? பகோடா ரெண்டும் ஒண்ணுதான். இது விஜயநகரத்து நாணயம், தங்க நாணயம், பொற்காசு. சரியா? தமிழ்ல சொல்லணும்னா, நம்ம தமிழ்ல வரிக்கு என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல வரிக்கு கிஸ்திம்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிஸ்தி யாரை கேட்கிற கிஸ்தி அப்படிம்பாங்களே. வயலுக்கு வந்தாயா, மஞ்சள் அரைச்சாயா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கிஸ்தி. கிஸ்தினா வரி கட்டுறது. அப்போ முதல்ல யார் அனுப்புறாங்க? முகமது அலி இவர் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னோன்னே வெள்ளைக்கார என்ன பண்றாங்கன்னா, வெள்ளைக்கார யூசுப் கான இருக்கா இல்லையா, யூசுப் கான வரி வாங்கறதுக்கு அனுப்புறாங்க. ஆனா இவர் வரி கட்ட மாட்டேன்ட்டார். அதனால அடுத்து ஒரு பெரிய படை அனுப்புறாங்க. சரியா? இந்த படை பிரிட்டிஷ்காரனுடைய கலோனல் ஹெரான்.
கலோனல் ஹெரானும் மாஃபூஸ் கான் இவங்களுடைய ஒரு பெரிய படை யார் அடக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு? பூலிதேவன் அடக்கிறதுக்கு போகுது. யார் அடக்கிறது போகுது? பூலிதேவனை அடக்கிறதுக்கு போகுது. எந்த இடத்துக்கு? நெல்கட்டும் சேவலுக்கு போகுது. சரியா? இருந்தாலும் அவங்களால பூலிதேவரை அடக்க முடியல. சரியா? பூலிதேவரை அடக்க முடியல. இந்த டைம்ல சரியா யூசுப் கான் என்ன பண்றாரு? யூசுப் கான் வந்துட்டு அவரும் யார் கூட சண்டை போறாரு? பூலிதேவர் கூட சண்டை போறாரு. யூசுப் கான் வெர்சஸ் பூலிதேவன், கலோனல் ஹெரான் மாஃபூஸ் கான் வெர்சஸ் பூலிதேவன். ஆனா காலப்போக்குல இவருக்கான ரெக்கக்னிஷன், அந்த போர் நடந்தது. இது வந்து ஒரு நாள் நடந்த போர் இல்லை, இது ஒரு லாங் டைம். நான் உங்களுக்கு பெரிய வருஷம் சொன்னேன் இல்லையா? அந்த டைம் நடந்த போர்ல யூசுப் கான் அவர் அந்த போயிட்டு அடிச்சிடறாரு. அவர் மாதிரி யூசுப் கான் தலையில சண்டைக்கு போயிடுறாரு. யூசுப் கான் வெர்சஸ் இங்கிலாந்து, பிரிட்டிஷ். ஏன்னா அவருக்கு அந்த மதுரை நாயக்கர் போஸ்ட் கொடுக்கல அப்படின்றதுனாலையும், பிளஸ் அவரை மிலிட்ரீட் பண்ணாங்க. இவ்வளவு நான் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு செஞ்சிருக்கேன், நீ எனக்கு எதிராக பண்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரும் ஒரு நபரா மாறிடுறாரு. யாருக்கு எதிரியா மாறிடுறாரு. அப்ப பூலிதேவனும் எதிரியா மாறிடுறாரு, யூசுப் கானும் என்ன பண்றாங்க? எதிரியா மாறிடுறாரு. புரியுதா நான் சொல்றது? என்ன சுகேஷன், புரியலையா? மாஃபூஸ் கான் முகமது அலியுடைய அண்ணன். பிரிட்டிஷ் யூசுப் கானை நியமிச்சுதான் வரி வாங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. பிரிட்டிஷுடைய தளபதி கலோனல் ஹெரான். பூலிதேவன் 1757 வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே நெற்கட்டும் சேவலுக்கு படையெடுத்து யாரு போறாங்க? மாஃபூஸ் கானும் கலோனல் ஹெரானும் போறாங்க. இருந்தாலும் போர்ல பெருசா வெற்றி தோல்வி வரல. சரியா? போர்ல என்ன ஆகல? பூலிதேவன் தோத்து போல. புரியுதா? அடுத்து யூசுப் கான் கூட பூலிதேவன் சண்டை போடுறாங்க. பூலிதேவன் வெர்சஸ் யூசுப் கான் சண்டை நடக்குது. சரியா? இப்படியே ரொம்ப நாளா இழுத்துட்டே போகுது அந்த போர், ஒரு முடிவுக்கு வரல. இங்கிட்ட ஒரு 10 பேர் செத்து போறாங்க, இங்கிட்ட ஒரு 100 பேர் செத்து போறாங்க, மறுபடியும் இங்க 100 பேர் செத்து போறாங்க. அப்படின்னு போர் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல யூசுப் கான் என்ன பண்ணிடுறாரு? பிரிட்டிஷ்க்கு எதிரா போர் தொடுக்கிறாரு. காரணம், he was ill treated. ஒழுங்கா அவரை மதிக்கல அப்படின்றதுனால யூசுப் கான் என்ன பண்ணிடுறாரு? பிரிட்டிஷ்க்கு எதிராக மாறுறாரு. அதனால அவரை தூக்குல போட்டுறாங்க. அவரை வந்து தூக்குல எதுக்காக? தேச துரோகத்துக்காக 1764 தூக்குல போட்டுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த காலத்திலேயே சரியா பிரிட்டிஷ் வந்து இந்த யூசுப் கான் அந்த மருதநாயகத்தை குடிக்கிறதுக்கு அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரோட நினைவா வந்து கமல்ஹாசன் வந்து பார்த்திருப்பீங்க, நாயகங்கிற ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. அது உண்மை சம்பவத்தில் நடந்த ஒரு விஷயம். சரியா? இது இட்ஸ் அன் அன்டோல்டு ஹிஸ்டரி. சரியா? வெளியில சொல்லப்படாத ஒரு வரலாறு. இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்ல பேர் மட்டும் கொடுத்திருக்கோம். யூசுப் கான் அவருக்கு ஒரு சின்ன டாபிக் கொடுத்திருப்போம். இங்க பாருங்க, யூசுப் கான் மருதநாயகமாக பிரிந்து சரியா ராபர்ட் கிளைவுடைய காலகட்டத்துல கம்பெனி சிப்பாயாக சேர்ந்து சரியா 1756 இருந்து 1761 சரியா மதுரை திருநெல்வேலியுடைய வரி வாங்கக்கூடிய கவர்னர் பொறுப்புல அவர் இருந்திருப்பார். சரி, இருந்தாலும் வந்து ஆற்காடு நவாப் அதை கட்டுப்படுத்துவதால் அடுத்தது அப்படி நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா? பிரெஞ்சு படையில வேலை செஞ்சிருப்பாரு, கிளைவோட படையில வேலை செஞ்சிருப்பாரு, நிறைய செஞ்சிருப்பாரு. ஆனா பைனலா யூசுப் கானே பிரிட்டிஷ்க்கு எதிராக புரட்சி செய்து பிறகு 1764 கொல்லப்பட்டிருப்பார். சரியா? அப்ப பூலிதேவனும் யூசுப் கானும் ஆக்சுவலா ரெண்டு போரும் சரிசமா நடக்குது. ஆரம்பத்துல அவங்களுக்குள்ளே நடந்துக்குது, புலிதேவனுக்குள்ளேயும் யூசுப் கானுக்குள்ளே சண்டை நடக்குது. கடைசியில புலிதேவனுக்கும் யூசுப் கானும் வேற வேற விதமா பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கிறாங்க. ரெண்டு பேருமே 1764 ரெண்டு பேருமே முடிச்சு விட்டுறாங்க. 1764 1764 கான் சாஹிப் இறந்துறாரு. சரியா? 1767 கலோனல் கேம்பல் அப்படின்றவர் இவர் தோக்கடிச்சு சிக்க மாட்டார், தப்பிச்சு ஓடிடுவார். புலிதேவன் தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருங்கிறது நமக்கு தெரியல. செத்து போயிட்டார், அவ்வளவு. போர்ல சாவல, போர்ல தப்பி ஓடி செத்து போயிட்டார். யாரு? பூலிதேவன். அப்போ நான் மறுபடியும் கூட சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்க,
இந்த விஷயம் பாளையக்காரங்கள விஷயம் ஒரு கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. பாளையக்கார விஷயம், பாளையக்காரர்கள் வந்து இந்த டைம்ல கர்நாடிக் போருடைய இறுதியில வரி வாங்கக்கூடிய பொறுப்பை முகமது அலி யாரு கொடுத்துறாரு? பிரிட்டிஷ்காரனு கொடுத்துறாரு. பிரிட்டிஷ்காரனுடைய படையில வேலை செஞ்சிட்டு இருக்கிறவர் தான் யூசுப் கான். பிறகு மதுரையுடைய கவர்னராகவும் அவர் நியமிக்கப்படுவார். புரியுதா நான் சொல்றேன்? மதுரையுடைய கவர்னராகவும், அதான் அவருடைய ஆசைன்னு சொன்னேன்ல நானு, மதுரையோட கவர்னராகவும் நியமிக்கப்படுவார். ஓகேவா? பிறகு முகமது அலியுடைய அண்ணனான மாஃபூஸ் கானை தான் வரி வாங்குறதுக்கு அனுப்புவாங்க. சரியா? அவங்களும் வெள்ளக்காரனும் சேர்ந்து தான் போவாங்க. அப்போ இவர் வந்து 1757 புலிதேவர், நான் ஏன் வெள்ளக்காரனை கட்டணும், அவன் யார் இந்து ஊர்க்காரனா, அவனை கட்ட முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, நான் நெல் கட்டும் சேவல், இனிமேல் நெல் கட்டா சேவலே வச்சுக்கிறேன், நாங்க நெல்லை கட்ட மாட்டேன் இனிமேல், என் ஊர் பேரு நெல் கட்டும் சேவல், ஆனா இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், நெல்லை கட்ட மாட்டேன் அப்படின்ற நெல் கட்டா சேவல்ங்கிற அளவுக்கு பேர் போற அளவுக்கு புலிதேவர் என்ன பண்ணிடுறாரு, புரட்சி செய்யறாரு. அதனால அவர் அடக்கிறதுக்கு மாஃபூஸ் கானும் கலோனல் ஹெரானும் வராங்க. ஆனா அந்த போர் ரொம்ப நாள் நீண்டு நடக்குது, ரொம்ப நாள புரட்சி நடக்குது. யூசுப் கானும் இறங்குறாரு. யூசுப் கானும் போர் செய்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த டைம்ல யூசுப் கான் தனியா விலகி அவர் பிரிட்டிஷ்க்கு எதிராக புரட்சி செய்து, பிறகு அவரை 1764 அவரை கொண்டுடுறாங்க. பைனலா கலோனல் கேம்பல்னு ஒரு படை தளபதி பூலிதேவரையும் வீழ்த்திடுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆள் இது வரைக்கும் என்ன ஆனாரு தெரியல. அவருடைய இது கிடைக்கல. ஏன்னா கிடைச்சா தூக்கில போடுவாங்க, கிடைக்கலன்னா ஓடி போயிருப்பாரு, இல்ல போர்ல செத்து போயிருப்பாரு. கரெக்டா? இப்ப கட்டபொம்மன் புடிச்சிட்டாங்க, அவரை தூக்கில போட்டாங்க, தெரிஞ்சிருக்கும். இவரும் புடிச்சிட்டாங்க, யார, யூசுப் கானி புடிச்சிட்டாங்க, அதனால தூக்கில போட்டாங்க. சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கு 11th ஸ்கூல் புக்ல டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. சோ புலிதேவருடைய கோட்டைகள் பாத்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர், பனையூர். யூசுப் கான் 1706 ஃபர்ஸ்ட் புலிதேவருக்கும் யூசுப் கானுக்கும் சண்டை நடக்கும். புரியுதா? அதுவும் ஒரு முடிவுக்கு வராது. கலோனல் ஹெரானுக்கும் புலிதேவனுக்கும் சண்டை நடக்கும், அதுவும் ஒரு முடிவுக்கு வராது. அப்படியே நீட்டிக்கிட்டே போற பிரச்சனை, ரெண்டு பக்கமும் ஜெயிக்காம. சரியா? யூசுப் கான் பல்ட்டி அடிச்ச உடனே யூசுப் கான் தனியா சண்டை போட்டு கொண்டுடுவாங்க. புலிதேவரை வீழ்த்தது கேப்டன் கேம்பல். சரியா? அவர் வந்து நெருக்கட்டும் சேவலை பிடிச்சி 1767 புலிதேவனை வீழ்த்தினோடனே புலிதேவன் அங்க தப்பிச்சு ஓடிடும். அதுக்கப்புறம் என்ன ஆனா தெரியாது, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. இவர் தான் முதல் செய்த முதல் புரட்சியாளர், முதல் தமிழகத்துடைய தமிழ் பாளையக்காரன் புரட்சி செய்தது. ஓகேவா? பூலி தேவர். அடுத்தது யாரு? வேலு நாச்சியர். வேலு நாச்சியர், இது வரைக்கும் டவுட் இருக்கா? வேலு நாச்சியர் வந்து பாளையக்காரர் கிடையாது. சரியா? வேலு நாச்சியர்ங்கிறது தனி ராணி, அவங்க இஸ் a queen. அப்பனா அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு கிங்டம் இருக்கு, ஒரு ராஜாங்கம் இருக்கு. என்ன இருக்கும்? தனியா கிங்டம் இருக்கும். எங்க சார் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய இந்த ராமநாதபுரம் பார்த்திருப்பீங்களா? தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி, ராமேஸ்வரம், இந்த இடத்துல இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுல இந்த சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் இது வந்து ஒரு தனி சாம்ராஜ்யம். யாரு கீழ இருக்கு? வேலுநாச்சியருடைய கட்டுப்பாட்டுல எதுவும் சாம்ராஜ்யம். புரியுதா? மிச்சம் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் ஆற்காடு இங்க இருக்கு. புரியுதா இல்லையப்பா? தனி சாம்ராஜ்யம் எங்க, நீங்க மேப்ல பாத்திருக்கீங்களா சிவகங்கை தமிழ்நாடு மேப்? தெரியுதா? சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை. சரியா? இந்த மூணு மாவட்டத்தையும் ஆட்சி செய்த ராணி தான் யாரு? வேலுநாச்சியார். அவங்க பாளையக்காரர் கிடையாது. பாளையக்காரனா யாருக்கே வேலை பார்க்கறவங்க. தேர் மோர் கைண்ட் ஆஃப் கலெக்டர். இவங்க சின்ன பிளேஸ்ல ஆட்சி பண்ணாலும் இவங்க ராணி. வித்தியாசம் இருக்கு.
சரியா? மிச்சிருக்கக்கூடிய பிளேஸ் தான் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதுல இந்த வேலூர் பாத்தீங்களா, வேலூர் கோட்டைங்க இருக்கு பாருங்க. வேலூர் கோட்டைங்க இருக்கா? இது பக்கத்துலதான் உங்களுக்கு ஆற்காடு கோட்டையும் இருக்கு. சென்னை இங்க, கடலூர் கோட்டை செயின்ட் டேவிட். புரியும் நினைக்கிறேன். சரி, வேலுநாச்சியார் வரும். வேலுநாச்சியார் எழுதுங்க. 1730 to 1796. சரியா? யார் இவங்க? ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம். ராமநாதபுரம் அரசனுடைய பேர் என்ன? செல்லமுத்து சேதுபதி அவர்களின் மகள். அந்த வம்சத்துக்கு ஆண் வாரிசு இல்லை. The king had no male heir. ஆண் வாரிசு இல்லாதனால அந்த செல்லமுத்து சேதுபதி என்ன பண்றாரு? இதே டல்ஹௌசி காலமா இருந்தா நிலத்தை புரிஞ்சிருப்பாங்க. அது 1850கள்ல, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி. டல்ஹௌசியோட காலகட்டம் என்னப்பா? 1850. இது 1750ஸ்ல இது. சரியா? வெள்ளக்காரன் இப்பதான் பெரிய பிளாஸ்டிக் போர்லாம் நடந்து இப்பதான் ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்துல ஒரு மகளா பெண் குழந்தையா இருந்ததுனால 16 வயசுல என்ன பண்ணிடுறாங்க? வேலு நாச்சியாரை வந்து கட்டி கொடுத்துறாங்க. முத்துவடுகர் அப்படின்ற ராஜா, சிவகங்கை ராஜாவுக்கு கட்டி கொடுத்துறாங்க. ராஜா ஆஃப் சிவகங்கை ராஜா முத்துவடுகருக்கு கட்டி கொடுத்துறாங்க. வேலு நாச்சியாருக்கும் முத்துவடுகருக்கும் பிறந்த குழந்தைதான் வெள்ளச்சி நாச்சியார். நவாபுடைய படைகள், சரியா? நவாபுடைய படைகள் அவருடைய முத்துவடுகரை கொண்டுடுறாங்க. முத்துவடுகர் யாரு? வேலுநாச்சியாருடைய ஹஸ்பண்ட். அப்ப கொல்லனால ஆதரவற்ற நிலைக்கு போயிடுறாங்க. யாரும் வேலுநாச்சியாரும் அம்மாவும் பிள்ளையும் ஒரு ஆதரவற்ற நிலைக்கு போயிடுறதுனால தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு எங்க ஓடுறாங்க? ஹைதரலியுடைய பாதுகாப்பு கீழே ஓடிடுறாங்க. எங்க? திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய விருப்பாட்சிங்கிற இடத்துக்கு ஓடிடுறாங்க. திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சி. அப்ப திண்டுக்கல் யார் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு? ஹைதர் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த காலத்துல ஹைதர் அலி வந்து அவருக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து வெள்ளக்காரனை எதிர்க்கணும்னா நம்ம கிட்ட நவீன ஆயுதம் வேணும். வெறும் கத்தி கம்பு வச்சு சண்டை போட்டெல்லாம் செட் ஆகாதுன்னு என்ன பண்ணிருந்தாரு? பிரான்ஸ் நாட்டுல இருந்து, சரியா? பிரான்ஸ் நாட்டுல இருந்து நவீன ஆயுதங்களை அப்பவே ஆயுதம் இறக்குமதி செஞ்சிருந்தார். புரியுதா? இம்போர்ட் வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணி அந்த வெப்பன்ஸை வச்சு திண்டுக்கல்ல பெரிய குடோனே கட்டியிருந்தார். ஆயுத கிடம் கட்டியிருந்தார். சரியா? நான் அந்த காலத்துல நவீன ஆயுத கிடங்கு தமிழ்நாட்டை கட்டுறது யாருதான்? ஹைதர் அலி தான். யாரோட உதவியில? பிரெஞ்சோட உதவியில. அதனாலதான் முதல் 2 கர்நாடிக் போர்ல அவர் தான் ஜெயிச்சார். வெள்ளக்காரன் தோத்து போயிட்டான். வெள்ளக்காரன் ஹைதர் அலி ஜெயிக்கவே இல்லை. அவர் பையன் திப்பு சுல்தான் தான் தோத்து போனான். ஹைதர் அலி என்ன கிடையாது, தோக்கவே இல்லை. 4 போரா, 4 மைசூர் போரா முன்னாடியே சொன்னேன். முதல் 2 மைசூர் போரு அப்பா செஞ்சிருப்பாரு. கடைசி 2 மைசூர் போரு பிளஸ் 2வது போர்ல செகண்ட் ஹாஃப் திப்பு சுல்தான் செஞ்சிருப்பாரு. 2வது போர் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் கேன்சர் வந்து செத்து போறாரு. சொன்னா இல்லையா? அவர் 2 போர்லயுமே என்ன பண்ணல, அவர் தோக்கவே கிடையாது. சரியா? 2 போர்லயுமே அவர் தோக்கவே கிடையாது. காரணம், அவர்கிட்ட நவீன ஆயுத கிடங்கு இருந்துச்சு. பிரெஞ்சுக்காரன் வெள்ளக்காரன் எப்படி ஈஸியா ஜெயிக்கிறான்? அவன்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு, துப்பாக்கி இருக்கான்ட்ட. பிளஸ் அதுவும் இல்லாம போரில் முதலாக ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது ஹைதர் அலி தான். போர்ல ராக்கெட், தீபாவளி ராக்கெட் இருக்குல்ல, அதே கொஞ்சம் பெரிய சைஸ்ல மூங்கில்ல செஞ்சு அதை விடுவார் போர் மைதானத்துல ஹைதர் அலி. அவர் பையன் வந்து என்ன பண்ணாரு, மூங்கில் இதுல வச்சா அந்த அளவுக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு இரும்புல கொலை செய்து, இரும்பு கொலை இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் சைஸ்ல இரும்புல கொலை செய்து அதுல ஒரு பக்கம் கத்தி வச்சு பெரிய நீண்ட அருவாள் வச்சு என்ன பண்ணாங்க, அதை வானத்துல விட்டார். அதுதான் ஏவுகணை. அதனாலதான் திப்பு சுல்தான் வந்து ஏவுகணையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சது அவர் அப்பா தான். ஆனா அது ராக்கெட் ஆயுதமா மாத்தினாதான் அது ஏவுகணை. இல்லைன்னா அது தீபாவளி ராக்கெட் தான். தீபாவளி ராக்கெட் விட்டா நீங்க அது ஆயுதம்னு சொல்லுவீங்களா நீங்க? அதனால ராக்கெட்டை பயன்படுத்தினது ஹைதர் அலி, அதை ஏவுகணையா மாத்தினது திப்பு சுல்தான். வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணார்? வேலுநாச்சியார் தப்பிச்சு ஓடி திண்டுக்கல்ல எங்க இருக்காங்க எழுதிங்க, விருப்பாட்சிங்கிற கிராமத்துல அவங்க 8 வருஷம் ஆதரவுல இருக்காங்க. அந்த 8 வருஷம் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு 2 பேர். ஒண்ணு அந்த ஊர் கோபால நாயக்கரும்,
அதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்து, ஹைதர் அலி எந்த ஊருக்காரு அவரு? ஹைதர் அலி யாரு? அவர் மைசூர் சாம்ராஜ்யத்துடைய மன்னர். சரியா? அவர் பாளையக்காரர் கிடையாது. ஹைதர் யாரு? கர்நாடகாவுடைய கிங் அவர். கர்நாடகா சாம்ராஜ்யத்துடைய அரசர். அவருடைய சாம்ராஜ்யம் திண்டுக்கல் வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப யாருக்கு யாருக்கு ஆகாது? ஆற்காடு நவாபுக்கும் ஹைதர் அலிக்கும் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஆற்காடு நவாபு வெள்ளக்காரன் சப்போர்ட், அவன் வெள்ளக்காரனுடைய கைக்கூலி, அவன் ஆற்காடு நவாபு. மைசூர் எதிரி. ஆற்காடு நவாபுடைய படை வீரர்கள் தான் வேலுநாச்சியருடைய ஹஸ்பண்டா கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் மைசூர் போய் ஹைதர் அலிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க அவங்க. இது புரியும் நினைக்கிறேன். சரியா? ஃபைனலா 1780ல வேலுநாச்சியர் என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் செய்து, பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் செய்து வெற்றி அடைந்து மீண்டும் ராணியாக, சரியா, மீண்டும் அந்த சமஸ்தானத்துக்கு ராணியாக பதவி ஏற்கிறாங்க. அப்போ வெள்ளக்காரங்கிட்ட செஞ்ச போர்ல அந்த மாதிரி ஜெயிச்சிச்சு. மீண்டும் ராணியாக பணியமர்கிறார். யாரோட உதவியில? ஹைதர் அலி, கோபால நாயக்கர் மற்றும் அவர் உடன் நின்ற மருது சகோதரர். சின்ன மருது, பெரிய மருது. இது யார் யார் சொல்லுங்க? வேலுநாச்சியார் ஜெயிச்சது காரணம் என்ன? ஹைதர் அலியுடைய ஆயுதம் ஆதரவு, கோபால நாயக்கருடைய ஆதரவு பிளஸ் மருது சகோதரர். சின்ன மருது, பெரிய மருது, 2 பேர். இவங்க இதுல வெள்ளக்காரன் ஜெயிச்சிட்டாங்கப்பா. எந்த வருஷம்? 1780s. ஜெயிச்சு அந்த மறுபடியும் அவரோட ஹஸ்பண்டோட நிலைமைக்கு வந்துச்சா? அப்ப சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை 3 இடத்துக்கு அந்த அம்மா ராணி. சின்ன மருதுவ ஆலோசகராகவும் பெரிய மருதுவ தளபதியாகவும் அந்த அம்மா நியமிக்கிறாங்க. வேலுநாச்சியார் நியமிக்கிறாங்க. எப்படி? சின்ன மருதுவ ஆலோசகராகவும் பெரிய மருதுவ தளபதியாகவும் நியமிக்கிறாங்க. பிறகு 1796ல வேலுநாச்சியாருக்கு உடம்பு சரியில்லாம செத்து போயிடுறாரு. அவ்வளவுதான். ஆட்சியை பிடிச்சி 16 வருஷம் நம்ம ராணியா இருந்திருக்கு. மறுபடியும் அவன்கிட்ட வெள்ளக்காரன் அவங்களோட எல்லாத்தையும் குடும்பம் இல்லை. அவ்வளவு வேலுநாச்சியருடைய கதை அவ்வளவு. அதுல உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு இது கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த வேலுநாச்சியருடைய படையில இருந்த ஒரு கேரக்டர் யாரு கேட்டீங்கன்னா குயிலி. சரியா? குயிலி என்ன பண்ணாங்க? குயிலி வந்து ஆக்சுவலா வேலுநாச்சியார் ஜெயிச்சதுக்கு காரணம் யோசிச்சு பாருங்க, எப்படி ஜெயிச்சிருப்பாங்க வெள்ளக்காரன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப அப்ப யூசுப் கான் செய்யாத போரா இல்ல கூலிதேவன் செய்யாத போரா? சரிதானே? அப்ப இந்த அம்மா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. என்ன பிளான்னா ஒன்றும் இல்லை. சரியா? செங்கிஸ்கானுடைய முறை. செங்கிஸ்கான் என்ன பண்ணுவாரு? செங்கிஸ்கான் வந்து எதிரியுடைய ஆயுதத்தை தான் முதல்ல தாக்குவார், அப்புறம் தான் எதிரியை தாக்குவார். ஏன்னா எதிரிக்கு ஆயுதம் இல்லையெனில் எதிரி ஒரு பொம்மை. அதே மாதிரிதான் வேலுநாச்சியார் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னு பார்த்து அதை கொளுத்தி விட்டாங்க. அதை கொளுத்தி விடுறதுக்கு முக்கியமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குயிலி அப்படின்ற ஒரு பெண், அந்த பெண் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி அப்படியே போயிட்டு அவங்க உடம்பு ஃபுல்லா எண்ணெய் பூசிக்கிட்டு அந்த கிடங்குக்குள்ள குதிச்சு அந்த கிடங்கையை எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. சரியா? அப்போ ஒரு சூசைட் பாமர். சரியா? நம்ம ஹிஸ்டரியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சூசைட் பாமர் அவங்கதான். பேர் எழுதிட்டீங்களா? குயிலி. அப்போ இதுல வேலுநாச்சியாரிடம் ஒரு பெண் படை இருந்திருக்குங்கிறது தெரிய வருது. சரியா? விமன் ஆர்மி இருந்திருக்காங்கிறது தெரிய வருது. இதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சப்போர்ட் இருந்திருக்கு. ஹைதர் அலியும் தன்னுடைய உச்சத்துல இருந்திருக்காரு. 83ல தான் அவர் இறந்து போறாரு. கேன்சர் இறந்து போறான்னு சொன்ன இல்லையா? ஆமா, இந்த மாதிரி 80லயே ஜெயிச்சு பிடிச்சிட்டாங்க. மறு சகோதரோட இது 96 வரைக்கும் அவங்க நிம்மதியா ஆட்சி செஞ்சு, அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணல, எதுக்கல, அவங்க போரிட்டாங்க.
இடத்த புடிச்சிட்டாங்க. ஓகே, சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரெபலியன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பைக்கா புரட்சியும் போர்ல தோத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க கேட்டது நடந்துருச்சு. சரியா? வேலுத்தம்பி, பழசிராஜா இவங்க யாருமே உயிரோட இல்ல. எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. இவர் வேலுத்தம்பி தூக்கில் போடப்பட்டார். சாரி, வேலுத்தம்பி சூசைட் பண்ணிட்டாரு. வைசராஜர் மாவிலந்தோடுல சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இது யூசுப் கான் தூக்கிலிடப்பட்டார். பிறகு இவரு கட்டபொம்மன் வரலையே. கட்டபொம்மன் இதுக்கப்புறம் தான் கட்டபொம்மன். பூலிதேவன் காட்டுக்குள்ள ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு தெரியல, இறந்து போயிருப்பாரு. சரியா? ஆமா, இது வரைக்கும் இவ்வளவு பேர் புரட்சி பண்ணிருக்காங்க. சரிதானே? ஓகே. இதுல இப்ப பார்த்தல 2 பேர் தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் சொன்னா வேலுநாச்சியார் தான். ஏன்னா பைகா கூட எப்பதான் வருது, அது பின்னாடிதான் வருது. சரியா? வெள்ளூர் கழகமும் தோல்விதான். அவங்க டைமிங்ல வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை. டைமிங் இதுக்கப்புறம் இவங்களுடைய தளபதியும் ஆலோசகரும் இருக்காங்களே மருது சகோதரர், அவங்க என்ன பண்றாங்க? அவங்கதான் மருது பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிற பிளான்ல இறங்குறாங்க. சரி, நம்ம இதுக்கப்புறம் தனித்தனியா, இப்ப புலிதேவன் தனியா சண்டை போட்டிருக்காரு, கட்டபொம்மன் தனியா சண்டை போட்டிருக்காரு, நம்ம என்ன பண்ணணும்? எல்லா பாளையத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம். அப்படி சேர்த்தா இவங்களை வீழ்த்திடலாங்கிற பிளான் மருது சகோதரருக்கு வருது. அந்த பிளான செஞ்சுதான், அந்த பிளானுடைய ஒரு வெளிப்படையாதான் வெள்ளூர் கழகம் நடந்துச்சு 1806ல. புரியுதா? ஆனா டைமுக்கு வர்றது சேர முடியாதனால அது தோல்வியாயிருச்சு. அதனால எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க முடியல. மருது சகோதரர்கள் நினைச்ச மாதிரி சின்ன மருது பிரிவு ஒண்ணு சேர்க்க முடியல. அதே மாதிரி இன்னும் ஒரு கதை மிஸ்ஸிங். என்ன கதை? இன்னொரு கதை பார்க்கணும். யாரோட கதை? கட்டபொம்மனுடைய கதை. கட்டபொம்மனுடைய கதையை பார்த்து மருது சகோதரர்கள் எப்படி தோத்து போனாங்கன்னு பார்த்துட்டா பாளையக்காரர்கள் வச்சு முடியும். சரியா? இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும். இது வரைக்கும் அது டவுட் இருக்கா? வேலுநாச்சியார் எப்பயும் போல உடம்பு சரியில்லாம அவங்க ஆட்சியில இருந்து இறந்து போனாங்க. சரியா? 16 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறம். அடுத்த டாபிக் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 to 19. நான் வரிசையான்னு சொல்லிட்டு வரேன். முதல்ல புலிதேவன், அப்புறம் குறுக்க யூசுப் கான் குறுக்கையில போயிட்டார். சரியா? 1780ல வேலுநாச்சியார், 1799 90ல கட்டபொம்மன். சரியா?